திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் 42 பகுதிகளை நிறைவு செய்து 43வது பகுதிக்கு இப்பொழுது நாம் வருகிறோம். இந்த 43வது பகுதிக்கு திருவார்த்தை என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. வார்த்தை என்று சொன்னால் அது சொல் அல்லது வாசகம் என்று பொருள்படும். இதற்கு உரை எழுதியவர்கள் அந்த சொல் அல்லது வார்த்தை என்பதை இறைவனுடைய உபதேசம் அல்லது குருநாதருடைய உபதேசம் என்பதாக உரை காண்கிறார்கள். அந்த உரையை நாம் அனுசரித்து இதற்கு அமைந்திருக்கிற செய்யுட்களை ஆய்ந்து பார்க்கிற போது அது சரியாக அமையவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆச்சாரியனுடைய உபதேசம் என்று சொல்லுகிறதை வேண்டுமானால் முதல் பாடல் ஒன்றில் ஓரளவுக்கு பொருத்தி பார்க்கலாம். ஆனால் வார்த்தை என்பதற்கு வேறு நாம் பொருள் காண வேண்டும். வார்த்தை என்றால் சொல், சொற்களால் ஆகியது நூல். வார்த்தை என்ற சொல் நூலையும் குறிக்கும். இப்ப திருவாசகம் என்று சொல்லுகிற இந்த நூலுக்கே வாசகம் என்ற ஒரு சொல் எப்படி நூலை குறிக்கிறதோ அது போலவே திருவார்த்தை என்று சொல்லுகிற இந்த சொல்லும் ஒரு நூலை குறிக்கிறது. அது எந்த நூல் என்று பார்த்தால் இறைவனுடைய புகழை எடுத்துச் சொல்கின்ற புராண நூல்கள் என்று நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக வருகிறோம். ஏனென்றால் இந்த திருவார்த்தை என்பதிலே நமக்கு கிடைத்திருக்கிற செய்யுட்கள் மொத்தம் 8 செய்யுட்கள் தான் கிடைத்திருக்கின்றன. 2 செய்யுட்கள் மறைந்து போய்விட்டன. இந்த 8 செய்யுட்களிலும் பல்வேறு விதமான புராண கதைகளை ஒவ்வொரு பகுதியிலும் கடைசியில் எடுத்து சொல்லி இந்த கதையை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் எனக்கு பிரானாவார் என்று மாணிக்கவாசகர் குறிக்கிறார். திருவார்த்தை 10 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 10 பாடல்களிலுமே இந்த இறைவனுடைய திருவிளையாடல்கள், அதாவது இறைவனுடைய அருட்செயல்கள், புராண கதைகளை அவர் இங்கே எடுத்து காட்டுகிறார். அதனால் திருவார்த்தை என்பதற்கு புராண செய்தி அல்லது புராணம் என்று நாம் பொதுவாக பொருள் கொண்டால் அதற்கு சரியாக அந்த பதிகத்திலே இருக்கிற செய்திக்கும் தலைப்புக்கும் ஒரு ஏய்வை நாம் காண முடியும். அந்த அளவிலே அதனுடைய தலைப்பை நாம் நிறைவு செய்து அடுத்து நாம் பாடலுக்கு வரலாம். பாடலுக்கு வருகின்ற போது முதலிலே தன்னுடைய சொந்த வரலாற்றையே இங்கே எடுத்து காட்டுகிறார். அதில் ஏறத்தாழ ஒரு 3 வரிகள் வரையிலும் இறைவனையே சொல்லிக் கொண்டு வருகிறார். இறைவன் எப்படிப்பட்டவன் என்று அவருடைய இயல்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி கடைசி வரியில்தான் தனக்கு நேர்ந்த ஒரு செய்தியை அங்கே எடுத்து சொல்ல போகிறார். மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய சோதி கோதில் பரங்கருணை அடியார் குலாபு நீதி குணமாக நல்கும் போதலரு சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிடை வந்து இழிந்து ஆதிப்பிரமம் வெளிப்படுத்த அருள் அறிவார் எம்பிரானாவாரே. மாதிவர் பாகன் உமாதேவி ஆகிய பெண்ணை தனது இடது பாகத்திலே அமைத்துக் கொண்ட ஒரு பாகனாக இருக்கிறவன் தான் ஒரு பகுதியில் இருக்க, இன்னொரு பகுதியிலே உமாதேவி இருக்க, தன் உடம்பை இப்படி பாகம் செய்து கொண்ட பெருமான் என்று முதல் வரியிலே சொல்கிறார். உமாதேவிக்கு ஒரு கூறு கொடுத்தவன் என்று முதல் சொல் இறைவனை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுகிறார். மறை பயின்ற வாசகன். இந்த ஒரு வரி 2 விதமான பொருள் தருவதாக நிற்கிறது. புலி கொல் யானை அப்படின்னு சொன்னா புலியை கொன்ற யானை, புலியை யானை கொண்டு விட்டதுன்னு அர்த்தம் சொல்லலாம். அல்லது புலி கொல் யானைனா புலியால் கொல்லப்பட்ட யானை என்று யானையை புலி கொண்டு விட்டது என்று சொல்லலாம். இப்படி வருகின்ற சொல் 2க்கும் 2 விதமான பொருள் தருவதாக அமைவது உண்டு. அதே மாதிரி மறை பயின்ற வாசகன்றால் மறையை ஓதிய வாய்மொழியை திருவாக்கை உடையவனாகிய பெருமான், வேதத்தை தானே தன் வாயால் சொல்லிய பெருமான் என்று ஒரு பொருள். இனி மறை வேதத்தில் பயின்ற இவனுடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கிற வாசகன் சொற்களாக விளங்கிக் கொண்டிருப்பவன். வேதத்தில் இறைவன் உள்ளே இருக்கிறான்,
இறைவன் வேதத்தை அருளி செய்தான். இப்ப இது ரெண்டு பொருளும் பொருந்தும் என்றால் வேதத்தை அவன்தான் செய்தது. அந்த வேதத்தில் யார் பேசப்படுகிறதுனா அதே இறைவன் தான் பேசப்படுகிறான். ஆகவே மறை பயின்ற வாசகன் என்பது மறையை தன் வாயால் பேசிய பேச்சினன், பேச்சுடையவன் இறைவன் என்று அர்த்தம் பண்ணுவோமானால் வேதத்தை இறைவன் அருளினான் என்ற கருத்து வரும். இல்லது மறையை நீங்கள் படித்தால் அதில் வருகின்ற வாசகங்கள் எல்லாம் இறைவனை பற்றி இருக்கும். மறை பயின்ற வேதத்துள் வழங்கப்படும்படியான வாசகன் சொற்களாக விளங்குகிறவன் என்று பொருள் வரும். மாமலர் மேய சோதி, மலரிலே இருக்கின்ற ஜோதி வடிவானவன் அந்த இறைவனை எங்கே காண முடியும் என்று கேட்டால் யோகத்திலே இருக்கிறவர்கள் தங்களுடைய இதயம் என்று சொல்லுகிற மலரிலே ஒளி வடிவமாக அவனை பார்க்கலாம். அதான் மலர் மேய சோதி, மலரில் எழுந்தருளி இருக்கின்ற ஒளி வடிவாகிய பெருமான் என்று சொன்னார். யோகத்திலே காணுகின்றவர்கள் மூலாதாரம் முதலாக கடைசியில் சொல்லுகிற மேலே இருக்கிற ஆக்ஞை, அதுக்கு மேல் இருக்கும்படியான இடம் 6வது ஸ்தானம், அந்த வரையிலும் 6 தாமரைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் ஒரு தாமரை தான். அந்த யோகிகள் ஒவ்வொரு தாமரையிலுமே இறைவனை கண்டு கொண்டு போவார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே அங்கே இறைவன் சோதி வடிவாகத்தான் தோன்றுவான். இனி இவற்றுக்கும் மேலாக சகசிராரம் என்று சொல்லும்படியான தலை உச்சி பகுதி ஒன்று இருக்கிறது. அது 1000 இதழ்களுடைய தாமரை. மற்ற தாமரைகளை விட அது உயர்ந்தது, 1000 இதழ் உடையது. அங்கும் அந்த ஜோதியை பார்க்கலாம். அதனால மாமலர் என்பதற்கு சகசிராரத்தில் பார்க்கப்படுகின்ற ஜோதி வடிவன் என்றும் குறை சொல்லலாம். அல்லது மலர் என்பது இதயத்தையே சிறப்பாக குறிக்கும், ஆனால் மாமலர் என்பது இதயத்தையே குறிக்கிறது என்று பொருள் சொல்லலாம். வள்ளுவர் கூட மலர் மிசை ஏகினான் என்று பொதுவாக குறித்திருக்கிறார். பூவின் கண் எழுந்தருளி இருக்கிற பெருமான், அந்த பூ என்று சொல்வது இதயமாகிய தாமரை என்றுதான் அதற்கு உரை எழுதுகிறார்கள். ஆகவே இறைவனை இதயத்தில் வைத்தே நாம் தியானிக்க வேண்டியது முக்கியமான இடமாகலினாலே இந்த மாமலர் என்பதை 6 ஆதாரங்களில் இருக்கிற தாமரை என்றோ அல்லது அதுக்கு மேற்பட்டிருக்கிற சகசிராங்க ஆகிய தாமரை என்றோ அல்லது இதய தாமரை என்றோ எந்த பொருளை வேணுமானாலும் நமக்கு அமைத்துக் கொள்ளும்படியாக அது பொருத்தமாக அமைந்து நிற்கிறது. கோதில் பரங்கருணை, இறைவனுடைய இடத்திலே திருவருள் அதாவது கருணை நிரம்பி வழிகிறது. அதனால இறைவனை கருணையே உருவமானவன் என்று சொல். கருணை என்பது இரக்கம். உலகத்தில் உள்ள சகல ஜீவான்களிடத்திலும் ஜீவாத்மாவிடத்திலும் அவன் கருணை காட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் தன் பெருங்கருணையால் தான் இந்த உலகத்தை உயிர்களுக்காக படைத்துக் கொடுத்து அந்த உயிர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாசத்திலிருந்து நீக்கி அவர்களுக்கு விடுதலை அளிக்கின்றான். அந்த விடுதலை தான் வீடு பேறு என்று நாம் சொல்கிறோம். பாசத்திலிருந்து வீடு பேற்றை அவன் செய்கிறான். இப்படி செய்வதற்கு ஏதாவது காரணம் இருக்குமே. என்ன காரணம்? தன்னலமா, தன்னுடைய பெருமையை காட்டிக் கொள்வதற்காக செய்கிறானா என்றால் இல்லை. அந்த உயிர்கள் படுகின்ற துன்பத்தினின்று அவரை காக்க வேண்டும் என்ற பேர் இரக்கம்தான் அதை செய்கிறது. அதனாலே அவனுடைய கருணை நம்முடைய கருணைக்கு அப்பாற்பட்டது. நாமெல்லாம் ஒரு பிரதி உபகாரம் கருதி ஒருவருக்கு இரக்கம் காட்டலாம். ஆனால் இறைவன் எந்த உபகாரத்தையும் எதிர்பார்க்காது. அவனுக்கு எதுவும் தேவையில்லை. தேவையில்லாதவனாகிய அவன் நமக்கு காட்டுகிற கருணை பெருங்கருணை. அதில் எந்த குறையும் இருக்காது, குற்றம் இருக்காது. அதுதான் கோது இல் பெருங்கருணை என்று சொல்ற. கோதுனா குற்றம். நாம் செய்கிற கருணையில் கூட குற்றங்கள் காணப்பட்டு விடும். ஆனால் அவன் செய்கிற கருணைக்கு குற்றமே இல்லை என்பதை தெளிவாக சொல்வதற்கு கோதில் பெருங்கருணை. அடியார் குலாவு நீதி, அடியாரிடத்திலே உரையாடும்படியான நியதியாக இருக்கிறான். நீதினா நியதி, கட்டுப்பாடு, ஒழுக்கம், சீலம் என்று பொருள். நீதி என்று சொன்னால் அறம், தர்மம். அந்த தர்மம் என்பது என்ன சொல்கிறது? ஒழுக்கத்தை, கட்டுப்பாட்டை, சீலத்தை எடுத்து சொல்கிறது. அதனால நீதி என்பதற்கு நியதி அல்லது ஒழுக்கம், கட்டுப்பாடு என்பதற்கு பொருள் கூறப்படும். அப்படி சொல்லுகிற போது இறைவனே ஒரு நியதியானவன். யார் அந்த நியதியிலே சென்று குழாவுகிறார்கள் என்று கேட்டால் அடியார் குழாவுகின்ற நியதி. அடியார் சென்று அந்த நியதியாகிய ஒழுக்கத்திலே சீலத்திலே கலந்து உறவாடி கலந்து மகிழ்ந்து பேசி மகிழ்கிறார்கள். அதான் குழாவுதல். குழாவுதல் என்பது
ஒருவர் இன்னொருவோடு மனம் விட்டு பேசி மகிழ்தல். அப்படி இறைவனிடத்திலே சென்று பேசி மகிழும் போது இறைவன் நேதியாக ஒழுக்கமாக சீலமாக விளங்குகிறான். அடியார் குலாவு நீதி குணமாக நல்கும் போதலர் சோலை பெருந்துரை எம் புண்ணியன். அப்பேற்பட்டவன் இருக்கும் இடம் திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையில இருக்கிறவன் அவன் புண்ணியன், புண்ணியத்தின் வடிவாக இருக்கிறான். புண்ணியம் என்பது பாவக்கலப்பே இல்லாது, தீமையே இல்லாதது, முழுக்க முழுக்க நன்மையே வடிவானது. புண்ணியம் என்பது நன்மை, பாவம் என்பது தீமை. நன்மை தீமையைத்தான் ரெண்டு வார்த்தைகளினாலே நாம் வேறு விதமான சொற்களால் சொல்லுகிறோம். ஒன்றை புண்ணியம் என்றும் இன்னொன்றை பாவம் என்று சொல்றோம். ஒருத்தருக்கு நல்லது செய்தா அது புண்ணியம், ஒருத்தருக்கு தீமை செஞ்சா அது பாவம். ஆகவே நல்லது என்பது புண்ணியம், தீயது என்பது பாவம். ஆகவே இறைவன் எப்படி இருக்கிறான்? நம்மிடத்தில் ரெண்டும் கலந்திருக்கும், நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஆனால் இறைவனிடத்திலே நன்மை ஒன்றுதான் உண்டே தவிர தீமை கிடையாது. நன்றுடையானை தீயதீலானை என்று ஞானசம்பந்தர் சொல்றார். நன்று உடையான், நன்மை உடையவன் என்று மட்டும் அவர் சொல்லி இருந்தாரானா நம்மிடத்துல தான் நன்று இருக்கு, நன்மை இருக்கு, அதனால நாமும் கடவுளும் ஒன்றுதானே என்று நினைத்து விடுவார்கள் என்பதற்காக அவர் என்ன பண்ணார்? நன்றுடையான், அடுத்தாற்போல தீயது இலான் என்று ரெண்டும் சொன்னார். கடவுளத்துல தீமை என்பதே கிடையாது, நல்லது என்பதே உடையது. அதனால பெருந்துரை எம் புண்ணியன். அவன் எப்படி புண்ணியமுடையவனாக ஆகிறான் என்று பார்த்தால், குணமாக நல்கும் புண்ணியன் அந்த இடத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். அடியார்கள் குற்றம் செய்தால் கூட அதை குணமாக ஏற்றுக்கொள்ளுகிறவன். குற்றஞ்செய்யனும் குணமெனக் கருதும் கொள்கை நின் கண் கொண்டு நின் திருவடி அடைந்தேன் என்று சுந்தரர் சொல்றார். திருப்பங்கூர் தேவாரத்திலே அடியார்கள் குற்றம் செய்தால் கூட அந்த குற்றத்தையும் ஒரு குணம் என்றே ஏற்றுக்கொள்ளுகிறான் இறைவன். அதையும் ஒரு நல்லதாகவே ஏற்றுக்கொள்கிறான். அப்பேற்பட்டவன் ஆனதனாலே தான் அவனை புண்ணியன் என்று சொல்ல வருகிறார். குணமாக நல்கும், அடியார் செய்த குற்றங்களையும் குணமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போதலர் சோலை பெருந்துரை, பூக்களையுடைய சோலையுடைய திருப்பெருந்துரை, அதில் இருக்கும்படியான புண்ணியனாகிய பெருமான். அந்த பெருமான் என்ன செய்தார்? மண்ணிடை வந்து பூலோகத்திலே இறங்கி வந்தார். அவர் மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதற்காக குருநாதராக இறங்கி வந்தார். மண்ணிடை வந்து இழிந்து, மண்ணிடை இழிந்து வந்து என்று மாத்திக்கணும். வந்த பிறகு இழியில, இழிதல் என்றால் மேலிருந்து இறங்குதல். மேலிருந்து இறங்கி இந்த திருப்பெருந்துறைக்கு வந்தார். ஆனால் வந்து இழிந்து என்பதை இழிந்து வந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்து மாணிக்க வாசகருக்கு ஒரு உபதேசம் பண்ணார். அது என்ன உபதேசம் என்பதை இங்க மாணிக்க வாசகரை சொல்றாரு. எனக்கு என்ன சொன்னான் அந்த குருநாதன், எனக்கு இருந்த சந்தேகம் என்ன, அந்த சந்தேகத்தை அவன் என்ன விளக்கினான் என்பதை அடுத்த வரியில் ஆதி பிரமம் வெளிப்படுத்த. பிரம்மம் என்ற ஒரு வார்த்தை, அந்த பிரம்மம் என்பது சொல்லப்படுவது வேதத்திலே சொல்லப்படுகின்றது. பிரம்மம் என்பது இறைவனை குறிக்கிற ஒரு வார்த்தை. அந்த வேதத்திலே பிரம்மத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று நாம் பார்த்தோமானால், பிரஞானம் பிரம்மம் என்று ஒரு இடத்துல சொல்கிறது. அதாவது பிறரிடத்தில் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டாத தானே முற்றும் அறிந்திருக்கிற அறிவு, அதுக்கு பெயர் பிரம்மம். பிரம்மம் என்பது ஞான சொரூபம், அறிவே வடிவமாக இருப்பது. இது ஒரு விளக்கம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா மதத்தவர்களும் அந்த கொள்கையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு வேதத்திலே முதல் வேதத்திலே எப்படி இருக்கு, அதாவது ரிக்கு வேதம். யஜுர்வேதம் வந்தபோது அதுல என்ன சொல்கிறது? அகம் பிரம்மாஸ்மி என்று ஒரு வாக்கியம் வருகிறது. அகம் நான், பிரம்மம் கடவுளாக ஆஸ்மி ஆகிறேன், நான் பிரம்மமாகிறேன் வருது. அந்த இடத்துல பிரம்மம் என்பது என்ன என்று அவர்கள் ஆராய்ச்சி பண்ணுகிற போது நானே கடவுள் ஆகிறேன் என்று உரையாகிறது. நானே கடவுள் ஆகிறேன்னு சொன்னா இந்த இடத்துல குழப்படி வருது. கடவுளும் நானும் ஒண்ணு என்ற ஒரு பொருள். இப்படி சில வேதாந்திகள் சொல்லுகிறார்கள். சித்தாந்திகளாக இருக்கிறவர்கள் கடவுள் வேறு உயிர் வேறு, கடவுளும் வேறும் வேறு வேறானவர்கள். ஆனால் அகம் பிரம்மாஸ்மி என்பதற்கு அகம் ஆன்மாவாக இருந்த நான் படிப்படியாக உயர்ந்து பிரம்மம் அசி, அந்த கடவுளோடு சேர்ந்து விடுகிறேன். நான் கடவுளோடு சேர்த்து விடுகிறேன், நான் கடவுளாகவே ஆகி விடுகிறேன்னா கடவுள்ல இரண்டரை
கலந்து நான் என்பது தெரியாமல் மூழ்கி போகிறேன் என்பதாக சித்தாந்திகள் சொல்றார்கள். ஆக சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் ஒரு குறப்படி வந்த தொட்டு இந்த பிரம்மம் என்ற வார்த்தைக்கு மாணிக்கவாசகருக்கு பொருள் தெரியல. இது இப்ப வேதாந்தத்தை எடுத்துக்கிறதா சித்தாந்தத்தை எடுத்துக்கிறதா என்று பெரிய குழப்பத்திலே அவர் இருந்தார். அந்த குழப்பத்தில் இருந்ததைத்தான் தன்னுடைய ஆச்சாரியரிடத்திலே போய் கேட்கிறார். அப்படி கேட்கிற போது ஆச்சாரியன் அதற்கு பதில் சொல்றான். ஆதி பிரமம், வேதமாகிய ஆதி நூல்களிலே பேசப்பட்ட பிரம்மம், அந்த பிரம்மம் என்ற சொல்லுக்கு உண்டான சரியான உண்மையான பொருள் வெளிப்படுத்த எனக்கு அந்த குருநாதர் சொன்னார். இப்போ ஒரு பூட்டகமா வச்சுட்டார். அவர் வேதாந்தத்தை குருநாதர் பொருள்னு சொன்னாரா, வெளிப்படுத்தினாரா, சித்தாந்தத்தை பொருள் என்று சொல்லி வெளிப்படுத்தினாரா தெரியல. பிரம்மம் என்பது எது என்ற குழப்பத்தில் இருந்த எனக்கு அந்த குழப்பத்தை நீக்கிவிட்டார், வெளிப்படுத்தினார். அதனுடைய சரியான பொருளை சொல்லி எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். ஆனா நிச்சயமாக இவர் வேதாந்த கருத்தை உடையவராக இருக்க முடியாது. ஏன்னா மற்ற பாடல்களை எல்லாம் பார்க்கிற போது, கடவுளே நீ என்னை ஆண்டுகொள், என்னை ஏற்றுக்கொள், என்னை தாங்கிக்கொள், நான் உன்னோடு வந்து சேர்றது எப்போ என்றெல்லாம் புலம்புகிற போதெல்லாம் பார்த்தா கடவுள் வேறு உயிர் வேறு என்றே இவர் கருதி பாடி இருக்கிறதா தெரியுதே தவிர, நானும் நீனும் ஒண்ணுதான், நான் எதுக்காக கவலைப்படணும், என்றைக்கு இருந்தாலும் நான் உனக்கு சேர போறவன் தானே என்று வேதாந்த பொருளாக இருந்தா இப்படி பாட மாட்டார். ஆகவே இவருக்கு வெளிப்படுத்தினது சித்தாந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் யூகித்துக் கொள்ள வேண்டும். இப்போ இவருக்கு விளங்காதிருந்த ஒரு பிரம்மத்தினுடைய பொருளை ஆச்சாரியன் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்த அருள், அப்படி வெளிப்படுத்திய அந்த வரலாற்றை அறிவார், என்னுடைய வரலாற்றை யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர் எம்பெருமா, அவர் எனக்கு தலைவராவார். இது ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு வார்த்தை கீழே இருக்கிறது. மாணிக்கவாசகர் இறைவனைத்தான் இறைவனாக நினைத்தார், குருநாதரை இறைவனாக நினைத்தார். ஆனா இந்த கதையை யார் தெரிஞ்சுகிறார்களோ அவர்கள்லாம் என் தலைவர்னு சொன்னார். அப்போ இந்த உண்மை கதையை யார் தெரிந்து கொள்ள முடியும்? நிச்சயமாக சிறந்த ஒரு அடியார் தான் தெரிந்து கொள்ள முடியும். இதனுடைய உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடியவர் ஒரு சிறந்த அடியாராகத்தான் இருக்க வேண்டும். அந்த அடியார்கள் எல்லாம் எனக்கு தலைவர் அப்படின்னு சொன்னார். அப்ப இறைவனையும் தலைவர், குருவும் தலைவர், அடியாரும் தலைவர்னா மூணு பேரும் ஒன்றென்று கருதுகிறவர். அடியார் வேறு இறைவன் வேறு என்று நினைக்காதவர். இதுதான் நம்முடைய தேவார திருவாசகங்களிலே சொல்லப்பட்டு வருகிறது. இறைவன் வேறு அடியார் வேறாக நினைக்க கூடாது. குருவை எப்படி ஞானாசிரியனை எப்படி இறைவனாக கருதுகிறோமோ அதுபோல அடியார் வந்தால் அடியாரை சிவன் என்றே பாவிக்க வேண்டும். எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாற்றாது ஒழிந்து ஈசன் திறமையை பேணி அந்த அடியாரை ஈசன் என்றே நினைத்து நீ வழிபடணுங்கிறார். அப்போ அடியாரை ஈசனாக கருதிவிட்டால் அவரை என் தலைவர் என்று சொல்வதற்கு எந்த தவறும் இருக்காது. ஆகவே மாணிக்கவாசகர் தன்னுடைய இந்த சொந்த வரலாற்றை சொல்லி, இந்த வரலாற்றை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் எம் தலைவர் என்று இந்த பாடலை முடிக்கிறார். இதே போலத்தான் ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு செய்தியை சொல்லி, வரலாற்று செய்தியை சொல்லி, இந்த வரலாற்றை அறிந்தவர் யாரோ அவர் எம் பெருமானார் என்று சொன்னார். இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்திட்டு இதற்கு விளக்கமாக ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். திருநெல்வேலியிலே திருக்குத்தாலத்துக்கு சமீபமாக தென்காசி என்ற ஒரு கோயில் இருக்கிறது. தென்காசி என்ற கோயிலை முதலாக பிரம்மாண்டமாக அதை கட்டினவன் ஒரு பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் கோயில் முழுவதும் கட்டி முடித்துவிட்டு கல்வெட்டு ஒன்று அந்த கோயிலே ஏற்படுத்துகிறான். பராக்கிரம பாண்டியன் என்ற அந்த பாண்டியனுடைய பெயர். அவன் என்ன சொல்கிறான், இந்த கோயிலுக்கு யாதொரு தீங்கும் வாராமல் எவர் காக்கிறாரோ அவர் அடி என் தலைமேலின என்று கடைசியில முடிக்கிறான். இந்த திருக்கோயிலுக்கு தீங்கு வராமல் யார், எனக்கு பிற்காலத்திலே வருகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் இந்த கோயில் திருப்பணிக்கு தீங்கு வராமல் காப்பாரானால் அவர் அடி என் தலைமையில, அவர் எனக்கு தலைவர் அர்த்தம். அவர் திருவை நான் தாங்கிறேன்னு என்ன அர்த்தம், அவர்தான் எனக்கு தலைவர் என்ற பொருள் அவன் சொன்னான். அப்போ இந்த கோயிலை காக்க வேண்டியவர் எனக்கு அடியார்னா, கோயிலை காக்கிறவர் யாரா இருக்க முடியும்? உண்மையா அடியார் தான். வேற ஒரு மனுஷனா அடியார் அல்லாத ஒரு நாத்திகனா வந்து இந்த கோயிலை காத்துற போறான்? நிச்சயமாக அந்த கோயிலை காக்கக்கூடியவர், தீங்கு வராமல் காக்கக்கூடியவர் ஒரு அடியாராகத்தான் இருக்கு. ஆகவே அடியாரை எனக்கு தலைவராக நான் ஏற்கின்றேன் என்று எப்படி அந்த பராக்கிரம பாண்டியன் சொல்லி இருக்கிறானோ அது போலவத்தான் இந்த மாணிக்கவாசகரும் சொல்லி இருக்கிறார். இது மாதிரி அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் கூட ஒரு தேவாரம் வருது.
ஒரு எனக்கு அந்த தலம் பேர் ஞாபகம் இல்லை. அந்த தலத்தை யார் சூழ் வருகிறார்களோ, அதாவது பிரகாரம் சுற்றி வருகிறார்களோ, அவர் திருவடி என் தலைமையிலன என்று அப்பர் சுவாமிகள் சொல்றார். அந்த கோயிலை சுற்றி வந்தா வேற ஒண்ணும் இல்லை. அவர் சொல்லல கோயிலை பாதுகாத்தாலோ, வேற கோயிலுக்கு நீங்க தர்மம் செய்தாலோ, திருப்பணி செய்தாலோன்னு கூட சொல்ல. வழிபாடு செய்கின்ற ஒருவர், கோயிலை சுற்றி வருகிற ஒருவர், அவருடைய திருவடியின் தலைமையிலன என்று அவர் சொல்லுவாரானால் அடியாருக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை அப்பர் சுவாமிகளிலும் பார்க்கிறோம். அதனால் இந்த புராண கதையை படிக்கிறவர்கள் எல்லோரும் அடியார்கள். அந்த அடியார்கள் தான் எமக்கு தலைவர் என்றதாக இந்த பாட்டிலை வீட்டிலே சொல்றேன். இது புராண கதை இல்லை, இவர் சொந்த கதை. இதை வந்திருக்கிறது ஒரு செய்தி தான். ஒரு ஒரு உத்தமரான மாணிக்கவாசகர் தன்னுடைய அடிய வரலாற்றையை சொல்லுகிறாரே, தன் வரலாற்றை தெரிந்திருக்கிறவனை பத்தி இவ்வளவு பிரமாதம் சொல்றாரேன்னு நினைக்கப்படாது. ஆனா இந்த வரலாற்றை சொல்லுவதற்கு இறைவனே எழுந்தருளி வந்தான், வந்து இந்த பிரமத்தை வெளிப்படுத்தினான் என்பது இறைவன் வரலாறா போயிடுது. இவருடைய வரலாற்றிலே இறைவன் அங்கே வந்து இவருக்கு உபதேசம் செய்தான்னா அது யாருடைய வரலாறு? அது இறைவனுடைய வரலாறு தானே. ஆகவே இதையும் இறைவன் வரலாறாக புராணமாக கருதிவிட்டோமானால் இந்த புராணத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு அடியார் எனக்கு தலைவர் என்று இந்த பாட்டை முடிக்கிறார். அப்போ திருவார்த்தை என்று சொல்வது இறைவனுடைய வரலாறு. இறைவன் குருநாதரா எழுந்து மாணிக்கவாசகருக்கு பிரம்மம் என்பதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறது ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை அறிந்தவர் தனக்கு தலைவர் என்று இந்த பாட்டிலை வீட்டுல முடிக்கிறார். ஆகவே இது உபதேசத்தை அல்ல. திருவார்த்தை என்பதற்கு உபதேசம் எழுதினார்களா முன்ன உரை. இந்த ஒரு இடத்துல உபதேசம் வேணும்னா நீங்க சொல்லலாம். ஆனா மற்ற 9 பாட்டிலும் இறைவன் உபதேசம் பேசப்படவில்லை. வேறு வேறு வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. மாலையன் வானவர் கோனும் வந்து வணங்க அவர்க்கு அருள் செய்த ஈசன் ஞாலம் அதனிடை வந்திழிந்து நன்னெறி காட்டி நலந்திகழும் கோலமணி அணி மாட நீடு குழாவும் இடவை மடநல்லாக்கு சீலம் மிக கருணை அளிக்கும் திறம் அறிவார் எம்பிரான் ஆவாரே. இதில் இந்த திருவிடைமருதூரில் நடந்த ஒரு வரலாற்றை எடுத்து சொல்றார். இடவை என்ற ஒரு சொல் வருது 3வது வரியில, பின்பகுதியில இடவை. இடவை என்பது இடைமருதூர் என்பதனுடைய சுருக்கம். தஞ்சாவூரை தஞ்சை என்று சொல்லுகிறோம், பனந்தாளை பனசை என்று சொல்லுகிறோம். அதுபோல இடைமருது என்பதை இடவை என்பதாக இந்த ஊரை சுருக்கமாக சொல்லுகிறார். இந்த ஊரிலே மாணிக்கவாசகர் காலத்திலேயே பாண்டியனாயிருந்த வரகுணன் இங்கே வந்து தொண்டு செய்து கொண்டிருக்கிறான். அப்படி தொண்டு செய்து கொண்டு இருக்கிற அவனுக்கு இந்த திருவிடைமருதூருக்கு பக்கத்திலே இடையாநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அது கூட இடவையா இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த ஊரில் இருந்து ஒரு பெண்ணை அவன் மனம் செய்திருந்தான். அவள் ரொம்ப அழகாய் இருப்பாள். இந்த திருவிடைமருதூரிலே அவன் பணி செய்து கொண்டிருக்கிற போது இவ்வளவு அழகான ஒரு பெண் நமக்கு என்னதற்கு? நாம் எல்லாவற்றையும் இறைவனுக்கு கொடுத்திருக்கிற போது இந்த பெண்ணையும் இறைவனுக்கு நாம் கொடுத்து விடுவோமே, இந்த மகாலிங்க சுவாமிக்கு கொடுத்து விடுவேன் என்று சொல்லி அந்த மனைவியை கையை பிடித்து கோயிலுக்கு அழைத்து கொண்டு போனான். மகாலிங்கத்தினுடைய சன்னதியிலே இருந்து சொல்கிறான், பெருமானே, எனக்கு உரிய பொருளெல்லாம் உனக்கு நான் அளித்தேன். இந்த ஒரு மனைவி ஆகிய பொருளையும் உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி கசிந்து உருகுகிறான். அப்போ ஆண்டவன் என்ன செய்வது? அவனுடைய பக்தி ரொம்ப அளவு கடந்து போன பக்தி. ஏன்னா அது பிறரால நம்ப முடியாததாக இருக்கிற பக்தி. ஒரு நாள் தெருவோடு வந்து குளத்துக்கு போனான், திருக்குளத்துக்கு. கவலைகள் எல்லாம் கர 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 கரன்னு சத்தம் போட்டது. இவன் காதில என்ன விழுந்தது? ஹர 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 என்று சத்தம் கேது. தவளை கத்துறது கரன்னு ஒலி. ஆனா இவன் கருதுவது ஹரன் ஹரன், சிவ 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 சிவன்னு சொல்ற. ஆஹா, இந்த தவளைகள் எல்லாம் சிவனை சொல்லுகின்றனவே என்று சொல்லி காசையும் பவுனையும் கலந்து அந்த குளத்துல அள்ளிட்டு நீங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. தவளைக்கு அந்த பொருள் தேவையா? அது எடுத்துக்கொள்ளுமா? இல்லை. ஆனால் இவனுடைய உத்தமமான உள்ளம், அந்த தவளுடைய ஒலி, அது கூட சிவபக்தனா இருக்கிறதே என்று மனத்திலே பாவித்தான் பாருங்கள். அதுதான் பெரிய பக்தி. இது போல அவன் அநேக காரியங்கள் இந்த திருவிடைமருதூர்ல செஞ்சிருக்கிறான். அதிலே ஒன்று இந்த அற்புதமான செயல். தன்னுடைய மனைவியை கொண்டு இறைவன் சன்னிதி எடுத்துக்கோங்க. இறைவன் என்ன செஞ்சார்? உடனே லிங்கத்தை விரித்து அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டார். உள்ளே தலைவரில் போகும்போது இந்த பெண் கையை மேல தூக்கி இருந்தார். அப்படியே கையோடு இறைவன் தலை மூடிச்சு, கை மட்டும் மேல நீட்டிக்கிட்டே இருக்குது. இவன் நீட்டி கொண்டிருக்கிற போது எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறார்கள்.
இவன் கேட்கிறான், சுவாமி இந்த பெண்ணை ஏத்துக்கோன்னு சொன்னேன், இந்த பெண்ணினுடைய கையை மட்டும் தலையில வச்சு ஏற்காம விட்டுட்டியே, நான் தவறு பண்ணிட்டேன். வரும்போது இந்த பெண் உனக்குன்னு சொல்லி நான் கை தொடாம கொண்டு வந்திருக்கணும். நான் கையை படித்து அழைத்து கொண்டு வந்ததாலே, நான் கை தொட்டு விட்டதனாலே இது அனாச்சாரம் என்று சொல்லி நீ ஏற்கவில்லையா என்று மறுபடி கெஞ்சுகிறான். அப்போ அசரீரி கேட்டு, நான் கையையும் சேர்த்து விழுங்கியிருந்தா நீ இப்படி உன் மனைவியை எனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பது உலகத்துக்கு தெரியாது. நான் கையை நீட்டி இருந்தாதான் அந்த அதிசயத்தை பார்க்க இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்னாடி நீ கொடுத்த கையை நான் இவன் கொடுத்தான் என்பதை அறிவிப்பதற்கு வச்சிருந்தேன். இப்போ எல்லாரும் காண அந்த கையை உள்ளே இழுத்துக்கிறேன்னு அசரியை சொன்ன மாத்திரத்தில் கையையும் உள்ளே இழுத்து கொண்டாரா. இப்படி இந்த இடவை மடநல்லாட்கு இந்த திருவிடமருதூர்ல ஒரு கதை நடந்ததே. இந்த கதையை யார் யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்லாம் எனக்கு பிரானா. எனக்கு பிற்காலத்துல இந்த கதையை தெரிஞ்சுக்க போறாங்க. தனக்கு பிற்காலத்தில் இந்த கதையை தெரிந்து கொள்ளுவர்கள் கூட எனக்கு தலைவர் தான், அந்த அடியார்களும் எனக்கு தலைவர் தான் என்று இந்த பாட்டுல சொல்றார். ஆகவே இது என்ன வார்த்தை? இது ஒரு புராணம், தலபுராணம். தலபுராணம் ஆகிய திருவார்த்தை இந்த பாட்டிலே வந்திருக்கிறது. அப்படி செய்தோம்னா இந்த பத்தினுடைய தலைப்பும் பாட்டில் வருகிற கருத்தும் ஒத்து வருவதை நாம் பார்க்கலாம். இப்ப பாட்டை முதல்ல இருந்தே பார்த்துருவோம். மால் அயன் வானவர்கோன், மால் திருமால், அயன் பிரம்மா, வானவர்கோன் இந்திரன் வந்து இந்த 3 பேரும் சேர்ந்து வந்தார்கள். மும்மூர்த்தி என்று சொல்லுகிற இடத்திலே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 சொல்லுவான். இவர் என்ன பண்றார்? ருத்ரனை நீக்கிவிட்டு வானவர்கோன் என்ற இந்திரனை சேர்த்து மும்மூர்த்தியிலே என்றார். அதனால மும்மூர்த்தி எண்ணுகிற போது இப்படி எண்ணுகிற வழக்கம் உண்டு. முன்ன கூட ஒருத்தர் நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு இது ஒரு சான்று. இந்த 3 பேரும் வந்தார்கள் வணங்க. இந்த திருவிடைமருதூரில் இருக்கிற இறைவனை 3 பேரும் வணங்கினார்கள். அவருக்கு அருள் செய்த ஈசன், அந்த 3 பேருக்குமே இந்த மகாலிங்க சுவாமி திருவருள் செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஈசன் இந்த கோயில்ல இருக்கிற பெருமான். தேவாரத்துல கூட இந்த ஊர் தேவாரத்துல ஈசன் என்ற ஒரு சொல் வருது. இந்த ஒரு இடத்துல வருது, சரியா ஞாபகம் இல்லப்போ. வணங்க அவருக்கு அருள் செய்த ஈசன் ஞாலம் அதனடை வந்திழிந்து இந்த பூலோகத்திலே இறங்கினான். நன்னறி காட்டி நல்ல நெறிகளை எல்லாம் உபதேசம் செய்தான். அது உபதேசம் செய்ததற்கு பிறகு நலந்திகழும் கோல மணியணி மாட நீடு குலாவும் இடவை மடநல்லாட்கு. நலந்திகழும் ரொம்ப அழகாயிருக்கிற ஒரு பெண், அதான் நலந்திகழும் மடநல்லாள். கோல மணி அணி மாடம் நீடு இடவை, இது இடவை என்ற ஊருக்கு அடைமொழி. கோலம் அழகான, மணி நவரத்தனங்களினால் அணி அழகு செய்யப்பட்ட, மாடம் நீடு பெரிய மாளிகைகளை உடையதான இடவை. இத்தனை மாட மாளிகைகள் எல்லாம் குலாவும் விளங்கி கொண்டிருக்கிற திருவிடைமருதூர். திருவிடைமருதூர்ல இருந்த மடநல்லாட்கு, அதாவது பக்கத்திலே தான் இடையாநல்லூர். அந்த இடையாநல்லூர்ல இருந்து மணந்து கொண்ட இந்த பெண்ணுக்கு சீலம் மிக, அவளது பெருமையை உலகத்திலே மேம்படும் பொருட்டு மடநல்லாட்கு கருணை அளிக்கும் திறம். அந்த பாண்டியனுடைய மனைவி ஆகிய பெண்ணுக்கு இறைவன் அந்த பெண்ணை தன் உள்ளே ஏற்றுக்கொண்டதாகிய ஒரு திறம் இருக்கே வரலாறு. அந்த வரலாற்றை அறிவார், அறிந்து கொள்ளுகிறவர் எல்லோரும் எம்பிரான் ஆவாரே, எனக்கு தலைவர் ஆவார். ஆகவே இதிலும் ஒரு திருவார்த்தை, ஒரு புராண கதை, ஒரு தலபுராண கதை வந்தது. அணிமுடி ஆதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவகை செய்து படவது ஏறி பாரோடு விண்ணும் பரவியேத்த பிணிகட நல்கும் பெருந்துரை எம் பேரருளாளன் பெண்பால் உகந்து மணிவலை கொண்டு வான்மீன் விசுரும் வகை அறிவார் எம்பிரான் ஆவாரே. இதில் வருகிற வரலாறு திருவிளையாட புராணத்தில் வருகிற ஒரு கதை. வலை வீசன படலம் என்று சொல்லுகிற படலத்தில் வருகிற ஒரு கதை. அணிமுடி ஆதி, அழகான ஜடாமுடியை உடைய முதற்கடவுள், முழு முதற் பொருளாகிய சிவபெருமான். அவனுக்கு ஒரு அடையாளம் சித்தார், ஜடாமுடியை உடையவர். அமரர் கோமான், தேவர்களுக்கெல்லாம் அவர் தலைவர். ஆனந்த கூத்தன், பேரானந்தத்தை தரும்படியான கூத்தாடுகிற நடராஜமூர்த்தி.
அருசமயம் பணிவகை செய்து. இதுதான் முக்கியமான ஒரு செய்தியை நாம் இங்கு தெரிந்து கொள்கிறோம். இறைவனே தான் இந்த 6 சமயத்தை உண்டு பண்ணி இருக்கிறான் உலகத்திலேங்கிறார். உலகத்தில் இத்தனை சமயம் இருக்குது. ஏன் இத்தனை சமயம் இருக்குது? ஒரே ஒரு சைவம் என்ற ஒன்றையே உண்டாக்கி இருக்கான். அவன் தான் சிவன் தானே இதெல்லாம் உண்டாக்குறேன். அப்ப எல்லா சமயத்தையும் உலகத்தில் இருக்க எல்லா சமயத்தையும் அழிச்சு போட்டு சைவ மதம் ஒண்ணுதான், அதைத்தான் நீங்க வணங்கணும்னு அவன் செய்யறதுக்கு அவனுக்கு முடியும் இல்லையா? ஏன் அதை செய்யல? செய்யாம என்ன பண்ணானா 60 சமயத்தையும் உண்டு பண்ணினான். ஏனென்றால் சைவ சமயம் என்பது ரொம்ப பக்குவம் வந்தாதான் உணர முடியும். சைவ சமயத்தினுடைய சித்தாந்தமாகிய கொள்கைகளை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப நாள் அந்த உயிர் பல பிறவி எடுத்து 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 அதுக்கு பிறகுதான் அது தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதுவரையில அவன் என்ன பண்ணணும்? பக்குவ குறைச்சலா இருக்கிறவனுக்கு எதையாவது ஒரு மதத்துல ஒரு வழியை காணும். அதுக்காக எளிய வழிகளாக வேறு வேறு சமயங்களை அவருக்கு உரியதாக ஒவ்வொரு சமயத்தை உண்டு பண்ணி விட்டான். அந்தந்த சமயத்திலிருந்து வழிபடுது. அப்படி வழிபட்டாலும் அது எனக்கு வழிபட்ட வழிபாடு தான், நான் ஏத்துக்குவேன் என்று சொல்லி இருக்கிறான். அதனால நீங்க எந்த சமயத்திலிருந்து வழிபட்டாலும் கடைசியில சிவனுக்கு தான் போய் சேரும். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகியாங்கே மாதருவாகனார்தான் வருவர். இது கடைசியில சைவ சித்தாந்தம் சொல்கிறது. திருநாவுக்கரசர் பார்த்தாரு, இத்தனை சமயம் உலகத்தில் இருக்கு, ஒருத்தன் புதுசா வந்தான், இன்னொரு சமயம் புதுசா செய்யறான், அதுவும் மனக்காழ்ப்பினாலே இத்தனை சமயங்களுக்கு விரோதமா நான் ஒரு புதிய சமயத்தை செய்யறேன் பாருங்கள் என்று வேறொரு சமயம் செய்து எரிவினால் செய்தாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். எரிவினா மன எரிச்சலால ஒருத்தன் புதுசா ஒரு மதத்தை உண்டு பண்றானா, அப்படி உண்டு பண்ணுகிற போது வேறொரு சமயம், இப்ப இருக்கிற சமயம் 6 சமயம் இருக்கு, இந்த 6 அப்பா இன்னொரு சமயத்தையே ஒருத்தன் உண்டாக்கினா கூட அதுவும் சிவபெருமானுக்கு ஏற்கும். அதுவும் வேண்டாம்னு சிவபெருமான் விட்டு விட மாட்டான். அந்த சமயத்துல இருந்து ஒருத்தன் வழிபட்டா அவனுக்கு இறைவன் அருள் செய்து கொண்டுதான் இருப்பான். ஆகவே எந்த சமயத்தில் இருந்தாலும் அது இறைவனின் சிவனுக்கு தான் போய் சேரும் என்பதை உணர்த்துவதற்காக இறைவனே செய்தாராம். அருசமயம் பணிவகை செய்து, பணிவகை தன்னை வணங்கும் வகையிலே அருசமயத்தை உலகத்திலே உண்டாக்கி, கடவுள் இந்த உலகத்திலே 6 விதமான சமயங்களை உண்டாக்கி அதன் வாயிலாக தன்னை வணங்க வைத்தார். அவரது பக்குவத்துக்கேற்ப இந்த சமயங்களை உண்டு பண்ணினார். அப்படி பண்ணவர் படவதேரி. அந்த படவு என்பது ஒரு பெரிய கடல்ல போகிற படகு இருக்கு பாருங்க. படகு என்பதுதான் படவு என்று போலியா வந்திருக்கு. படகிலே ஏறி கொண்டு போய் வலை வீசினார். அது கடைசியில போய் சேர்க்கணும் அந்த வார்த்தைய. நடுவில் வேறு செய்தி வரும். பாரொடு விண்ணம் பரவியேத்த, பாரு பூமியில் இருக்கிற மக்களும் விண்ணும் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களும் பரவி அவனை பாடலாலே தோத்திரம் செய்து ஏத்த அவனுக்கு நமஸ்காரம் செய்ய. பரவி ஏத்த இந்த 2 வார்த்தையினுடைய நுட்பத்தை நாம் பார்க்கிறோம். ஏற்றுதல் என்று சொன்னால் உயர்த்துதல். ஒருத்தனை ஏற்றி விட்டார்கள் அர்த்தம் உயர்த்தல். அப்புறம் இறைவனை ஏத்தல்னா இறைவனை உயரமா வச்சு நாம் கீழே இருக்கணும். அப்ப இறைவனை உயர வச்சு நாம் கீழே இருக்குன்னு அர்த்தம். நமஸ்காரம் பண்ணிடுறோம், கீழே வந்துட்டா நாம் கீழே போறோம். அப்ப இறைவன் மேல இருக்கிறான், அப்ப அவனை உயர்த்தி விட்டோம். இதுதான் ஞானசம்பந்தர் தேவாரத்துல முனை நாள் பணிந்தேத்த, முனை நாள் போன ஜென்மத்திலே இறைவனை பணிந்தும் ஏத்தியும் அப்படின்னு சொல்ற. பணிதல் என்பது பூசை முதலியன செய்கின்ற தொண்டு, தொண்டினாலே அவனை பணி செய்தல். ஏத்தல் என்பது அவனை உயர்வா வச்சு தான் கீழே விழுகிற நமஸ்காரம். பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு கடைசியில கீழே ஒண்ணு நமஸ்காரம் பண்ணி ஆகணும். அந்த முறையிலே முதல்ல பரவி அவனுக்கு தோத்திரம் சொல்லிவிட்டு ஏத்த வணக்கமும் செய்ய. பிணிகட நல்கும் பெருந்துரை மே பெருந்துரை எம் பேரருளாளன். இப்படி ஏத்தன உடனே அந்த பெருமான் என்ன பண்றார்? நம்முடைய பிணி தீர்க்கிறார். பிணி கெட நம்முடைய பாசங்கள் நீங்க. பிணி என்பது கட்டு, பிணித்து வைத்திருத்தல். கயிறினாலே கட்டியிருக்கிறார், பாசத்தினாலே கட்டு. பாசனாலும் கயிறுனாலும் ஒண்ணுதான். ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 கயிறு போட்டு அந்த பிணி என்று சொல்கிற கயிற்றால் கட்டி இருக்கிறார். அந்த கட்டு நீங்க. நல்கும் தன்னுடைய திருவருளை தருவான். அவன் பெருந்துரை எம் பேரருளாளன். பெருந்தருள் இருக்கிற பெரிய கருணைக்காரன். அந்த பெருமான் இந்த உலகத்துல என்ன பண்ணான்? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தான். பெண்பால் உகந்து தன்னுடைய பெண்ணை தன் பக்கத்திலே வைத்துக் கொள்கிற, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெண்ணை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுகிற ஒன்றுக்கு ஆசைப்பட்டான்.
பெண் பால் உகந்து உகந்துன்னு ஆசைப்படுதல். கல்யாணத்துல கணவனும் மனைவி உட்கார்ந்து போது மனைவி பக்கத்துல தான் இருக்காங்க. பெண்பால் இருக்கிறதுன்னா திருமணம் செய்து கொள்ளு. அப்பின்பாலுக்கு உகந்து என்ன பண்ணினான்? வலை வீசினான். அப்ப இந்த வலை வீசின கதை தெரிஞ்சா இது புரியும். முதல்ல இருந்து கதையை சொல்லுறேன். மகேந்திரம் என்ற மலையிலே பார்வதியை எதிர்க்க உட்கார வைத்து சிவபெருமான் தான் சொன்ன எல்லா ஆகமங்களையும் சொல்லிக் கொண்டே வர. அப்படி சொல்லிக் கொண்டு வருகின்ற காலத்திலே அந்த மலை இருக்கிற இடத்திலே முருகப்பெருமானும் விநாயகரும் அந்த இடத்துல வந்தார். பாடம் கேட்டுக்கொண்டே இருந்த அந்த உமாதேவி பாடத்தை விட்டுவிட்டு தம் பிள்ளைய பார்த்து பிள்ளைய எடுத்து கொஞ்சம் ஆரம்பித்தார். அப்போ சிவபெருமானுக்கு வந்து பாடம் கேட்கிற போது அதில் தான் சிந்தனையா இருக்கணுமே தவிர குழந்தைகளை கொஞ்சக்கூடாது. நீ ஆகமத்தை அவமதித்தாய், அதனால் இழிந்த வலையர் சாதியில போய் போற அப்படின்னு அவர் சாபம் கொடுத்துட்டார். மிக இழிந்ததாக புலால் நாற்றம் வீசும்படியான உடம்பை உடைய அந்த குடும்பத்திலே நீ போய் பெற என்று உத்தரவு கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு இந்த சாபத்தை கேட்ட உடனே முருகனுக்கும் வந்தது. முருகன் அங்கிருந்து ஆகமத்தை ஓலைச்சுவதான் கிழிச்சு போட்டார். அவரை பார்த்தார், நீ இந்த ஆகமத்தை படிக்க வேண்டியிருக்கு, நீ கிழிச்சு போட்டதுனால நீ ஊமையா போய் பெற, படிப்பே இல்லாம உனக்கு ஊமையா போகட்டும்னு அவரை சாபம் போட்டார். அதுக்கு பிற்பாடு வாயில் காவலனாயிருந்த நந்தியை கூப்பிட்டு நீ ஏன் இந்த பிள்ளைகளை உள்ள விட்ட அப்படின்னா அவனும் கோபிச்சு நீ சொராமீனா போய் கடல்ல சொராமீனா இருந்து இங்கு கிழித்து தூக்கி எறியப்பட்ட அந்த ஓலைகளெல்லாம் கடல்ல சமுத்திரத்தில் இருக்கு, எல்லாத்தையும் தேடி திரிந்து நீ கும்பல வச்சுக்கிட்டு நீ திரிஞ்சு கொண்டு கட அப்படின்னு அவனை சாபம் போட்டார். எல்லாரும் சாபம் போட்டு முடிஞ்சு விநாயகர் நின்னார். அவரை சாபம் போடலாமன்னு பார்த்தார், நிறுத்திட்டார். ஏன் சாபம் போடலன்னா சாபம் போட்டா தனக்கு தான் வரும். அது மூத்த பிள்ளை, மூத்த பிள்ளைக்கு தான் தகப்பனான் சாபம் கொடுக்கக்கூடாது. மூத்த பிள்ளைக்கு சாபம் கொடுத்தா அது தன்னைத்தான் சாரும், அந்த பிள்ளைக்கு வரவே வராது. அதனால அவர் ரொம்ப தைரியமா இருக்கார், மூத்த பிள்ளைக்கு சாபம் இல்லை. இவங்கெல்லாம் போய் பிறக்கிறார்கள். அப்படி பிறந்த போது அந்த வலையன் அந்த பெண்ணை வளர்க்கிறவன் தன் பெண்ணுக்கு சரியான நல்ல கணவன் வேண்டுமே என்று எதிர்பார்க்கிறான். இந்த நிலையில கடல்ல ஒரு பெரிய சுறாமீன் வந்து எல்லா படகுகளையும் கவிழ்த்து கொண்டு திரிகிறது. அப்படி கவிழ்த்து திரியும் போது அதை அடக்க வேண்டும் என்று மற்ற வலையர்கள் தலைவனிடத்திலே சொல்றார். இந்த தலைவனும் போய் அந்த படகுல ஏறி போகும்போது அவன் படகையும் சாட்சி விட்டு அந்த சுறாமீன் இவன் தப்பிச்சு கரைக்கு வந்து, சரி நம்முடைய ஜாதியில எவன் ஒருத்தன் போய் இந்த சுறாமீனை அடக்கிறானோ அவனுக்கு என் பெண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். எது அடக்க முடியாத கதையோ அதை வச்சான். பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது யார் அடக்கிறானோ அவன் தான் வச்சான். இந்த வார்த்தை அவன் சொன்னதுல இருந்து சிவபெருமானுக்கு கவலையா போச்சு. ஏன்னா எவனாவது ஒரு பெருவீரன் அந்த சுறாமீனை அடக்கி விட்டா பார்வதி அவனுக்கு மனைவியா போயிடுவா, தன்னுடைய மனைவி தனக்கு தான் வரணும். அதுக்காக அவரே என்ன பண்ணாரு, இப்ப வலைஞனா வர ஆரம்பிச்சார். ஒரு வலைஞனா வந்து நானே அந்த சுறாமீனை அடக்கிறேன் இருந்த ராஜாட்ட சொல்லிட்டு கடல்ல ஒரு படகை எடுத்துட்டு தாமத்து தனியா போய் ஒரு பெரிய வலையை விசிறார். இந்த சுறாமீன் அந்த வலைக்குள்ள அகப்பட்டு போகுது. அதை இழுத்து கொண்டு வந்து கரையில போட்டார். கரையில போட்ட உடனே அந்த பெண்ணுக்கும் அவருக்கு கல்யாணம் நடக்குது. உடனே இறைவன் தான் இறைவன் என்பதும் அவள் பார்வதி என்பதும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து மறைஞ்சு விடுகிறார்கள். சுறாமீனா இருந்து நந்தியா மறைஞ்சு போகுது என்பது வலைவீசன படலம் என்பது என்று திருவிளையாடல் புராணத்தில் வருது. அதை ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார். பெண்பால் உகந்து பெண்ணை மணக்க வேண்டும் என்று விரும்பி மணிவலை கொண்டு அழகான வலையை ஏந்தி கொண்டு வான் மீன், பெரிய மீன், வான்னா ரொம்ப பெருசா இருந்த ஒரு மீன், அதாவது சுறா மீனுக்காக விசுறும் அந்த வலையை வீசுகின்ற வகை அறிவார். அந்த கதையை சொல்லுகிறவர், அந்த புராண கதையை யார் தெரிந்திருக்கிறாரோ அவர் எம்பிரான் ஆவாரே, அவர் எனக்கு தலைவர். அப்ப இதுலயும் என்ன வருகிறது, தன் சொந்த கதை இல்ல, திருவிழமருதூர் கதை இல்ல, இது மதுரை கதை, திருவிளையாடல் புராணத்தினுடைய கதை. ஆக இது ஒரு புராண கதை. அந்த புராண கதையை சொல்றதுனால்தான் இதுக்கு பேர் என்ன வச்சார்கள், திருவார்த்தை. வார்த்தைன்னா இந்த இடத்துல புராண கதை, புராணம் என்பது. வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவான் அவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்களுய ஆடல் அமர்ந்த பரிமாவேரி ஐயன் பெருந்துரையாதி அந்நாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பறிவார் எம்பிரான் ஆவாரே. இது மாணிக்கவாசர் காலத்திலேயே நடந்த ஒரு கதை.
வேடுருவாகி, இது முன்கதை ஒண்ணு தனியா சொல்றார். வேடன் உருவாக மாறிவிட்டார். சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் போனார்கள். சிவபெருமான் மகேந்திர மலையில இருக்காருன்னு தெரியும். அந்த மலையில தேவர்கள் போன போது தேவர்களுக்கு தான் முன்னே தோன்றக்கூடாதுன்னு காட்டுல தெரிகிற வேடனாக உருவெடுத்து விட்டார். வேடு உருவாகி மகேந்திர மலையிலே வேட்டு உருவம் எடுத்து மிகு குறை வானவர் வந்து, அந்த இடத்திலே வானவர் வந்தார்கள். வானவர் எப்படிப்பட்டவர்? குறைபாடு உள்ள வானவர். குறைனா கொஞ்சம் குறை இல்ல, குறை மிகு வானவர். மிகு குறை என்பதை மாற்றி போட்டு படிக்கணும். குறை மிகுதியாக உள்ள தேவர்கள். குறைங்கிற வார்த்தைக்கு சங்க இலக்கியத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. எது நமக்கு தேவையோ அது குறை, வேண்டி முடிக்கப்படும் பொருள் என்று புறநானூறு உரை எழுது. குறை என்ற வார்த்தைக்கு பயக்குறை இல்லை தாம் வாடும் நாளே என்று சொல்லுகிற புறநானூற்றில குறை என்பதற்கு தான் வேண்டி பெற வேண்டிய பொருள் எதுவும் இல்லை. குழந்தை இருந்துவிட்டா வேறு எதுவும் தேவையில்லை. குறை இல்லைன்னா தனக்கு வேண்டியது மற்ற இன்னொரு தேவை என்பது இல்லை என்று காட்டு. இந்த வானவர்கள் எப்ப பார்த்தாலும் சிவபெருமானத்துல போய் எனக்கு அது வேணும், நான் ராட்சசரை வெல்றதுக்கு ஒரு அஸ்திரம் வேணும், எங்களுக்கு ஆயுள் நீடிக்கணும், எதையாவது ஒரு குறை கேட்டுக்கொண்டே குறை இறந்து கொண்டே இருப்பார். குறை இறத்தல், தங்களுக்கு வேண்டியதை யாசித்தல். குறை இறத்தல் தான் தனக்கு வேண்டியதை யாசி. குறை இறத்தல்னு சொல்லி நமக்கு அடிக்கடி காதல் வந்திருக்கு இல்லையா? அப்ப குறைனா தனக்கு வேண்டியது, இறைனா யாசித்தல். அது மாதிரி இந்த எப்ப பார்த்தாலும் குறையை மிகுதியாக வைத்து யாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சுயநலக்காரர்கள். இவர்களுக்கு நாம வெளிப்படக்கூடாதுன்னு இறைவன் மறைஞ்சுட்டான். இறைவன் ஏன் வேடுருவாகி போனான்னா, உத்தமமான அடியார்கள் வந்தா எதிர்ப்படுவான், இவர்கள் எப்ப பார்த்தாலும் வரம் கேட்டுக்கிட்டே கிடக்கிறார்கள் என்று சொல்லி மறைந்தானா. குறை மிகு வானவர் வந்து தன்னை தேட, தான் எங்க இருக்கிறேன் என்று தேடும்படியாக வேடுருவாகி அங்க கொண்டு போய் சேர்க்கணும். தேவர்கள் தேடும்படியாக வேடுருவாகி இருந்த சிவபெருமான், அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான். ஆகவே அவன் வெளிப்பட மாட்டான். அப்படி வெளிப்படாதவன் மாணிக்கவாசருக்கு வெளிப்பட்டானா. அதை அடுத்த வரியில் சொல்ல போற. சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய, நாங்கள் தியானம் செய்து கொண்டு வருகின்றவர்களாகிய அடியார்கள். சிந்தனை செய்தடியோங்கள் என்று இருக்கு இல்லையா? செய்து அடியோங்கள்னு படிக்கப்படாது. அதை சிந்தனை செய்த அடியோங்கள், செய்த அடியோங்கள் செய்தடியோங்கள்னு வரும். செய்துன்னு குற்றியலூரம் இருந்த அகரம் எப்படி ஏறுகிறதோ அதுபோல் குற்றியலூரம் அல்லாத வேறு உயிரெழுத்தையும் கூட அந்த உயிர் கெட்டு வந்த உயிர் ஏறி முடியும் என்று விதி இருக்கு. அதனால செய்தடியோம் என்பதை செய்து அடியோன்னு பிரிக்க வேண்டியதில்லை. செய்த தியானம் செய்தவர்களாகிய அடியவர்களாகிய நாங்கள் உய்யும் பொருட்டு என்ன பண்ணா அந்த இறைவன் குதிரை மேல் ஏறி வந்தான். ஆடல் அமர்ந்த பரிமாவேரி, பெரிய ஆட்டத்தை ஆடிக்கொண்டு வரும்படியான பலவிதமான ஆடல்களை ஆடி காட்டிய வேத குதிரையிலே ஏறி வந்து, ஏறி அல்லது ஏறினா எச்சமாவனால் வச்சுக்கலாம், அதை பேராமனால் மாத்தலாம். எச்சமா எடுக்கிறத விட பேரா மாத்துறது நல்லது. ஏறினா ஏறினவன். இது எங்க வரும்? அப்படி வருமானு கேட்டீங்கன்னா, இது தோடுடைய செவியன் விடையேறி, தோடை காதில் அணிந்தவன், விடையேறி என்பது எச்சமல்ல, விடையே ஏறியவன், பிறை சூடி, பிறையை சூடியவன் என்று வரும். அது மாதிரி இங்க பரிமாவேரி குதிரையில ஏறி வந்த அந்த பெருமான் அந்த குதிரையை விட்டுட்டு போயிட்டான். அந்த குதிரையெல்லாம் அன்றைக்கு ராத்திரி நரியா போச்சு. நரியா போனதுனாலே மாணிக்கவாசகரை மறுபடியும் பிடிச்சு அந்த பாண்டியன் சிறையில போட்டு வைகை ஆத்துல நிக்க வச்சு தண்டிச்சான். அவரை காப்பாத்துறதுக்காக இறைவன் வைகையில வெள்ளத்தை உண்டாக்கி வெள்ளத்துல கரை உடைக்க வச்சான். கரை உடைஞ்சதுனாலே ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் கரையறிக்க போனாங்க. கரையறிக்க போகும்போது வந்திங்கிற ஒரு பெண்ணுக்கு ஆள் கிடைக்கல. அப்ப சிவபெருமானே ஆளா வந்தாரு. அந்த வந்தி இடத்துல விட்டு வாங்கி விட்டு ஒரு கரை அடிக்காம தெரிஞ்சு கொண்டிருந்தாரு. பாண்டியன் வந்து அந்த வேலையாள அடிச்சான். அந்த அடி பாண்டியன் முதுகிலே பட்டுது. பட்டின உடனேதான் அவனுக்கு அறிவு வந்தது. அப்போ அந்த பாண்டியனாகிய வரகுணனையும் சிவபெருமான் அங்கே ஆண்டார். அதே சமயத்துல வந்தியையும் ஆண்டு அவளுக்கு மோட்சம் கொடுத்தார். இப்ப மாணிக்கவாசர் காலத்திலேயே 2 பேருக்கு இறைவன் திருவருள் செய்திருக்கிறான், பாண்டியனுக்கும் வந்தி என்ற பெண்ணுக்கும். அந்த 2த்தான் இந்த பாட்டில் சொல்ற. அந்த பரிமா ஏறி வந்தவனாகிய பெருமான் ஐயன் தலைவன் பெருந்துரை ஆதி திருப்பெருந்துறையில் இருக்கிற முதற் பெருமான் அந்நாள் என்னை ஆண்டு கொண்ட அதே நாளில் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட, ஏடர்களையும் ஆண்டு கொண்டான். ஏடர் அது ஒரு புதுமையான சொல்.
அதை நாம் விளங்கி ஆகணும். ஏடு என்றால் எடுப்பு அல்லது உயர்வுன்னு. ஏடுன்னா உயர்வு, ஏடர்னா உயர்ந்தவர்கள், சிரேஷ்டமானவர்கள். அந்த சிரேஷ்டமாக இருந்த 2 பேர், பாண்டியன் ஒருவன், இன்னொன்று வந்தி என்பவள். இந்த 2 பேரும் ஏடர்களை, இந்த உயர்வு மிக்க 2 அடியார்களை ஆண்டு கொண்ட, அவர்களை ஆட்கொண்டான். இயல்பறிவார், இந்த கதையை யார் தெரிகிறார்களோ, யார் இந்த கதையை அறிந்தார்களோ அவர்கள் எம்பிரான், அவர்கள் என்னுடைய தலைவர் ஆவா. இதுலயும் அந்த ஒரு புராண கதையை சொன்னார். மண் சுமந்த காலத்திலே பாண்டியனையும் வந்தியும் ஆகிய ஏடராகிய 2 பேர்களையும் ஆட்கொண்டார். ஆனா உரையில இப்படி எழுதல. ஏடர்னா பொதுவா அடியார்கள் சொல்லிட்டார். ஆக இறைவன் அடியார்களை ஆண்டு கொண்ட இயல்பறிவார் என்றால் எல்லா கதையும் வச்சுக்கணும். அப்படி பார்த்தா அடியார்களை ஆட்கொண்டதாகிய எத்தனை கதை இருக்கோ அத்தனை கதையும் கொண்டு வரணும். ஆனால் அவர் என்ன சொல்றார், பரிமாயேறிய ஐயன் அந்நாள், அப்படி பரிமாயேறிய வந்த அந்த நாள்ல ஏடர்களை ஆட்கொண்டார். தன்னை ஆட்கொண்டதை வேற இடத்துல சொல்லிட்டார், இப்ப வேறு 2 பேரை ஆட்கொண்டதைன்னு சொல்றார். அதனால இந்த ஏடர் என்ற அடியார்கள் இந்த 2 பேரையும் குறிக்கிறது என்பதை நாம் உய்த்துணர்ந்து கொண்டு இதன் இயல்புகளை எல்லாம் தெரிந்து கொள்ளுகிறவர் தான் எனக்கு தலைவர் என்று சொல். வந்து இமையோர்கள் வணங்கி ஏத்த மா கருணை கடலால் அடியார் பந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரவன் பெருந்துரையாதி அந்நாள் உந்து திரைக்கடலை கடந்து தன் அன்று ஓங்கு மதில் இலங்கைதனில் பந்தனை மெல் விரலாற்கு அருளும் பரிசறிவார் எம்பிரான் ஆவாரே. வந்து இமையோர்கள் வணங்கி ஏத்த, தேவர்கள்லாம் வந்து இந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற பெருமானை வணங்கி ஏத்துகிறார்கள். வணங்கி ஏத்தன முன்னே சொல்றான், வணக்கம் இறைவனை வழிபாடு பண்ணுதல், ஏத்தல் அவனை உயர்த்துதல் ஆகிய செயல். மா கருணை கடலாய், அப்படி ஏத்தனுடைய அவர்களுக்கு கருணை கடலாக மாறுகிறான். தன்னை வழிபடுகிறவர்களுக்கெல்லாம் கருணை பொழிகின்ற கடல் சமுத்திரமாகிறான். அடியார் பந்தனை விண்டர, அடியாருடைய பாசக்கட்டுகள் அருந்து போக. பந்தனை, பந்தம், அதான் பந்தனை. சிந்தித்தல் சிந்தனை, வந்தித்தல் பந்தனை. அதுபோல அணை என்பது ஒரு தொழிற்பெயர் விகுதி, அதுல வது பந்தனை விண்டு அற, அந்த கட்டு நீங்க. நல்கும் எங்கள் பரமன், அவர்களுக்கு அருள் செய்கின்ற அந்த திருப்பெருந்துறை பெருமான், பெருந்துறை ஆதி திருப்பெருந்துறையில் இருந்த பெருமான். அந்நாள் முன்னொரு நாள், ஒரு கதை பின்னாடி வருது 2 வரியில. அந்த கதையை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த பாடலை உங்களுக்கு விளக்கம் செய்கிறேன். இலங்கை, அதுல சுற்றிலும் மதில், அந்த மதில் நடுவே ராவணனுடைய அரண்மனை. ராவணன் எப்படி சிவபக்தனோ அது போல அவனுடைய மனைவி மண்டோதரியும் பெரிய சிவபக்தி உடையவள், ரொம்ப சிவபக்தி உடையவளாக இருக்கிறவள். அவள் நாள்தோறும் சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டே இருக்கிறாள். வழிபட்டு கொண்டிருக்கிற அவள், பெருமானி எனக்கு ஒரு நாள் நீ காட்சி கொடுக்க கூடாதா என்று கேட்கிறாள். இப்படி அவள் கேட்டுக்கொண்டிருக்கிற போது அவளுடைய அன்பு ரொம்ப நெகிழ்ந்த அன்பாக இருக்கிறது. ராவணனுடைய அன்பானது பூசை பண்ணுதாகிய நெறிமுறையை மட்டும்தான் தழுவதை தவிர அவனிடத்துல கருணை இல்லை. அன்போடு அவன் இறைவனை அதிகமா வழிபடல. அவனை விட அவன் மனைவிதான் வழிபடுறாள். அதனால மனைவிக்கு கருணை செய்ய வேண்டும். இந்த திருப்பெருந்த பெருமான் என்ன பண்ணாரா, திருப்பெருந்து கிளம்பி ராமேஸ்வரம் போய் அங்க வந்த கடலை தாண்டி இலங்கைக்குள்ள போய் மண்டோதையை அந்த இரவில தூங்கி கொண்டிருக்கிறாள் அந்த அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சி, ராவணன் இன்னும் அந்த படுக்கை அறைக்கு வரல, மண்டோதரி மட்டும் இருக்காள். அந்த இடத்துல போய் தன்னுடைய சொரூபத்தை காட்டினார். அவள் அப்படியே ரொம்ப ஆனந்தமா பார்த்தார். உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாள். அப்படி சிவபெருமான் கேட்ட உடனே அவளுக்கு ஒரு ஆசை, பெருமானே நீரே எனக்கு ஒரு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு கேட்டார். இது நடக்காது. இறைவன் வந்து சிவபெருமான் பிள்ளையா பிறக்கிறதே கிடையாது. சிவபெருமான் பிறந்த கதை கேட்டு அறியோம் என்று நம்முடைய சிவஞான மனுவர் சொல்லுவார். சிவஞான மனுவர் எத்தனையோ புராண கதையை நீங்க பாக்குறீங்களே, எங்காவது சிவபெருமான் ஒரு இடத்துல குழந்தையா பிறந்தாருன்னு இதான் கதை இருக்குதா? அந்த கதையை நாங்க கேட்டதே இல்லையே. எத்தனை கதை யாரு சொன்னாலும், எத்தனை புராணங்கள் பேசி இருந்தாலும் சிவனை மட்டும் குழந்தையா பிறந்தான்னு எந்த புராண ஆசிரியரும் மனந்துணிஞ்சு பொய் கூட சொன்னது இல்லை. ஆனால் நான் கேட்டறியோம்னு சொல்லுவார். அந்த இவர் கேட்ட உடனே என்ன பண்ணாரு, உடனே தான் ஒரு குழந்தையா விழுந்துட்டார். அதாவது குழந்தை உருவமாகி அவள் படுக்கையில கிடைக்கும். அதை எடுத்து அவள் ரொம்ப கொஞ்சி கொண்டிருக்கிறார்.
இந்த நேரத்துல ராவணன் உள்ள வந்துடுறான். ராவணன் வந்த உடனே அவனுக்கு சந்தேகம் வருது. இந்த குழந்தை யார்? இது உனக்கு எப்படி கிடைத்தது? உன் குழந்தையா? அவன் என் குழந்தைதான். அவன் நம்ப முடியல. எப்படி உன் குழந்தை என்று அவன் சொல்றான். இறைவன் வந்து காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே எனக்கு குழந்தைய பிறக்கணும்னு கேட்டேன். உடனே இந்த குழந்தைய ஆயிட்டார். அதனால இந்த குழந்தைய வச்சுட்டு வந்து இல்ல, நான் நம்ப முடியாது, இந்த குழந்தைய நான் கொன்று விடுகிறேன் பார். இந்த குழந்தையை பிடிக்க போனார். அந்த ராவணன் குழந்தைய பிடிக்க போன போது அங்க இருந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு குழந்தையா மாறி போச்சு. அங்க வச்சிருக்கிற ஒரு மேஜை, அதுக்கு மேல பழம் வச்சிருக்கு, பால் வச்சிருக்கு, விளக்கெறியது, என்ன எத்தனை எத்தனை அலங்காரம் அந்த பள்ளியறையில் உண்டோ ஒவ்வொரு உருவமும் சிவனுடைய உருவமாகவே அங்கங்க சிவபெருமான் நிற்கிறார். இந்த குழந்தை 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 குழந்தையா இருக்குது. எந்த குழந்தைய அவனால் போய் தொடுவது என்பதே தெரிய முடியல. எதை பிடிக்க போனாலும் இவன் பிடிச்ச உடனே அது பழைய பொருளாயிருக்கு. எட்டி வந்தான்னா அது சிவபெருமானா காட்சி. அப்ப எவ்வுருவும் தன்னுருவாக காட்டுகிறார். தன்னுடைய வடிவமாக அதை காட்டினார். அப்பதான் இந்த இறைவன் என்பதை அவன் உணர்கிறான். இந்த கதையை யார் தெரிகிறார்களோ அவர்கள் எம்பிரானாவாரே என்று சொல்ற. அந்த மண்டோதரிக்கு கருணை செய்த இந்த கதை சொல்றாருங்க. உந்து திரை கடலை கடந்து, உந்து திரை, திரை உண்டு கடல், திரை தவிழ்ந்து வரும்படியான, அலை தவிழ்ந்து வரும்படியான கடல், கடலை கடந்து ராமேஸ்வரத்துக்கிட்ட இருக்கிற கடலை தாண்டி அன்று ஓங்கு மதில், உயர்ந்த மதில்களை உடையதான இலங்கை, அதனில் இலங்கை என்ற ராஜ்யத்திலே பந்தனை மெல்விரலாற்கு, பந்தை கையில் வைத்து விளையாடுகின்றவளாகிய அந்த பெண்ணுக்கு, அந்த பெண் யாருன்னு பேர் சொல்லல. இலங்கைக்கு போனாரு. இலங்கையிலே ஒரு பெண் இருந்தால், அவள் பந்து ஆடி விளையாடுகின்ற இளம்பருவத்தாளால். அப்பேற்பட்ட அவளுக்கு அருளும், என்ன அருள் செய்தார்னு கதை இல்லை. இதெல்லாம் கதையெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் இந்த பாட்டை நான் முழுக்க படிக்க முடியும். இந்த வெறுமை இந்த பாட்டை மட்டும் படிச்சோம்னா அந்த கதை தெரியாது. இது திருப்பெருந்துறை புராணத்துல இந்த கதை வருதான். பந்தனை மெல்விராட்கு அருளும் பரிசு, அவளுக்கு திருவருள் செய்த இந்த கதையை அறிவார் யார் தெரிகிறார்களோ அவர்கள் எம்பிரான் ஆவாரே. அப்படியானா இந்த பாட்டிலையும் திருப்பெருந்துறை தலபுராணம் ஒரு புராண கதை வந்துருக்கு. அதனால்தான் இந்த தலைப்பு என்ன வருது? திருவார்த்தை. அப்ப இது உபதேசமோ? திருவார்த்தை என்பதுக்கு உபதேசம் சொன்னா, இப்ப மண்டோதரிக்கு போய் உபதேசம் செஞ்சாரோ? குழந்தை வடிவெல்லாம் காட்டினார். இதே கதைய மாணிக்கவாசகர் முன்னும் ஒரு தடவை சொல்லியிருக்கார். நாம் நடத்திட்டு வந்துட்டோம், உங்களுக்கு ஞாபகம் வரணும். குயில் பத்துன்னு ஒரு பத்து ஒண்ணு இருக்குது. அந்த குயில் பத்துல இதை சொல்றார். ஏர்தரும் ஏழுலகு ஏத்த எவ்வுருவும் தன்னுருவாய், ஆர்களி சூழ் தென்கிலங்கை அழகமறு வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை. இதே கதை முன்ன சொல்லியிருக்கேன், அவருக்கு நினைவு இருக்க இல்லையோ? இதே கதைத்தான் அங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ற. ஏர்தரும் ஏழுலகேத்த, அழகுமிக்க தன்னுடைய உருவத்தை ஏழுலகம் ஏற்றும்படியாக எவ்வுருவும் தன்னுருவாய், அந்த பள்ளியறையில் இருந்த ஒவ்வொரு பொருளையும் தன் வடிவமாக்கி காட்டினான். எவ்வுருவும் தன்னுருவாய், ஆர்களி சூழ், கடல் சூழ்ந்த, ஆர்களினா கடல், கடல் சூழ்ந்த தென்னிலங்கை, அழகான இலங்கையிலே அழகமறு, அழகுமிக்கவளாகிய வண்டோதரிக்கு. நாம் மண்டோதரின்னு கதையில படிக்கிறோம். ஆனால் மாணிக்கவாசகர் வண்டோதரின்னு சொல்ற. அது அந்த காலத்துல வகர மகரம் போலின்னு ஒரு இலக்கணம் இருக்கு. ஒரு சமயம் மண்டோதரி என்பதனுடைய முதல் எழுத்தாகிய மகரத்துக்கு போலியாகிய வண்டு வா என்ற எழுத்தை வச்சு சொன்னாரா, அல்லது மண்டோதரி என்பதுக்கும் வண்டோதரிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றேன், அதுல வித்தியாசம் இருக்கு. மண்டோதரினா பெரிய வயிற்றை உடையவள்னு ஆகும். மண்டு பெரிதல், வயிறு உதரம் பை. மண்டோதரி என்றால் பெருத்த வயிறை உடையவள் என்று பொருள். இங்கே வண்டோதரி என்று சொன்னால் வண்டு மொய்க்கும் கூந்தலை உடையாள்னு பொருள் வரும். அவளை அழகுடையவள் என்று சொல்லிட்டு பெருத்த வயருடையவள் என்ற பெயரா சொன்னா நல்லா இருக்காதுன்னு அந்த மானாவ வானாவாக்கி பாடினாரோ அல்லது மகர வகர போலியா பாடினாரோ நமக்கு விளங்கலை. ஆக மாணிக்கவாசகர் மண்டோதரியுடைய கதையைத்தான் சொல்கிறார். ஆகவே அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை. அப்ப திருப்பெருந்துருளை பெருமான் தான் அந்த மண்டோதரிக்கு சென்று பெரிய இன்பத்தை கொடுத்தான். ஒரு குழந்தை உருவமாகி அவள் கையிலே கிடந்து தவழ்ந்தான். அந்த கதையை இங்கேயும் சொல்லி இந்த புராண கதையை தெரிகிறவர்கள் எம்பிரான் ஆவார். வேவத்திரிபுரம் செற்றவில்லி,
மூன்று முப்புறத்தையும் புரட்டியும் வெந்து போகும்படியான அழித்த வில்லை ஏந்திய பெருமான் வேடுவனாய் கடிநாய்கள் சூழ ஒரு வேட்டுவ உருவம் அடித்துக் கொண்டு தனக்கு பக்கத்திலே நாய்கள் சூழ்ந்து வர காட்டிலே போகிறார். அர்ஜுனன் தவசை வைக்கிற போது அந்த தவசை நிரூபிப்பதற்காக அவனுக்கு பாசுபதம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேடுவனா போற. வேடுவனாய் கடிநாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே தனக்கு வேலை செய்கின்ற மற்ற தேவர்களும் வேடுவர்களாக உருக்கொள்ள அவர்களையும் அழைத்துக் கொண்டு எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் அந்த சிவபெருமான் தான் நடந்து போகிற அந்த காட்டில் இப்படி நடந்து போனா அப்படி நடந்து போகிற பெருமான். இனி வரப்போகிற கதை வேற. அர்ஜுனனுக்கு அருள் செய்த கதை அல்ல இது. திருவிளையாடல் புராணத்திலே பன்றிக்குட்டிகளுக்கு முளை அளித்த திருவிளையாடல், பால் கொடுத்த திருவிளையாடல் என்ற ஒரு கதை. அதை பின்னே சொல்ல போறார். மதுரையில் அரசாட்சி செய்த வந்த ஒரு பாண்டியன் காட்டிலே கொடிய விலங்குகள் அதிகமாய் போய்விட்டதென்று அதை அடக்குதற்கு வேட்டையாட போறான். அவன் பல விலங்குகளை வேட்டையாடி வரும்போது அதிலே சினங்கொண்டதாகிய ஒரு பன்றி, ஆண் பன்றி அவனை எதிர்த்து வருகிறது. அதை ஒரு அம்பு போட்டு கொண்டு விட்டான். அந்த ஆண் பன்றி இறந்தது. அதனுடைய பெண் பன்றி ஒரு நாளைக்கு முன்புதான் 12 குட்டிகளை போட்டிருக்கிறது. இப்பொழுது தன் கணவனாகிய ஆண் பன்றி இறந்தது என்பதற்காக தானும் இறந்து விடுவதா, அல்லது தன் குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு தான் உயிரோடு இருப்பதா என்ற ஒரு அவல நிலை, ஒரு இக்கட்டான நிலை அந்த பெண் பன்றிக்கு வரும். அப்பொழுது அது என்ன எதிர்பார்க்கிறது? தன் குட்டிகளை காக்க வேண்டும் என்ற கடமை நமக்கல்ல. எந்த குழந்தை பிறந்தாலும் அதை காக்க வேண்டிய கடமை பரமேஸ்வரனுக்கு உரியது. ஆண்டவன் காப்பான். நாம் நம் கணவன் இறந்தால் உடன் நாம் உயிர் விடுவதுதான் நமக்கு நியாயம் என்று இந்த தீர்மானத்து போச்சு. அது எவ்வளவு அழகா அந்த கதையை கொண்டு போறார் அந்த ஆசிரியர். கணவனுக்காக உயிர் விடுவதா, குட்டிக்காக உயிர் வாழ்வதா என்ற 2 இக்கட்டான நிலை வரும்போது குட்டிகளுக்காக நாம் உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. குட்டிகளை காக்க வேண்டியது கடவுள். அவர் உலகத்திலே உயிர்களை காக்க வேண்டியது அவர் கடமை. நாம் காப்பது என்பது சரியல்ல. நாம் கணவனுக்காக உயிர் விடுவது சரின்னு இதுவும் அந்த அரசனை போய் எதிர்க்க அந்த அரசன் அந்த பன்றியையும் குட்டி கொண்டு விட்டு போய்விட்டான். அவனுக்கு தெரியாது அந்த குட்டி போட்ட பன்றின்னு அவனுக்கு தெரியாது, கொண்டுட்டு போயிட்டான். அப்போ அந்த குட்டிகள் எல்லாம் பால் இல்லாமல் அழுகின்றன. அது என்ன சொல்லி இறந்தது? குட்டிகளை காக்க வேண்டியது கடவுள் தொழில், நாம் காப்பாற்ற வேண்டியது அவசியம் இல்லைனோடு கடவுளே வர. அதுக்குத்தான் அங்கே வந்தாராம். அப்படி வேடுவனா வந்தார். தேவர்கள் சூழ வந்தார். அந்த பன்றிக்குட்டி இருக்கிற இடம் வந்த உடனே வேடுவ கோலத்தை மாற்றி விட்டு தாய்ப்பன்றியை போலவே வடிவமெடுத்தார். அந்த தாய்ப்பன்றி எப்படி இருக்குமோ அப்படியே பண்ணிட்டு போனார். ஏன்னா அப்பதான் குட்டிகள் சந்தேகப்படாமல் இருக்கும். வந்தது தன்னை அழிக்க வருகிற வேறொரு பன்றியா தாய்ப்பன்றியா என்று அதுக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த குட்டிகளுக்கு பயம் இல்லாமல் இருப்ப அந்த தாய்ப்பன்றி எந்த ரூபத்தில் இருந்தோ அதே ரூபத்தில் போறார். உண்ட பன்றிக்கு இறங்கி அம்பினாலே குத்தப்பட்டு இறந்து போன பன்றிக்கு ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி, ஈசன் என்றும் எந்த என்றும் சொல்லப்படுகிற பெருந்துறையில் உள்ள அந்த முதல்வன் கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பு, கேவலம் இழிந்ததான கேழலாய் பன்றி உருவத்தை எடுத்து பால் கொடுத்த அந்த குட்டிகளுக்கெல்லாம் பாலை ஊட்டிய கிடப்பு வரலாறு. கிடப்பு என்றால் தொன்று தொட்டு சொல்லிக்கொண்டு வருவது, எல்லாரிடத்திலும் இருப்பது, அதான் கிடப்பு. கிடப்புன்னா பழைய கதை, தொன்று தொட்டு சொல்லப்பட்டு அழியாமல் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு தான் கிடப்பு என்ற பெயரால் சொல்றார். இந்த புராண கதையெல்லாம் நாம் மறக்கிறதே இல்லை, அது இன்னைக்கு இருக்குது. எத்தனை பாண்டவர்களுடைய பாரத கதையா இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராமங்கள்ல பாரத கதை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பாரத கதை இன்னைக்கும் உலகத்துல இருக்கிறதுனால அது கிடப்பு, அழியாதது என்று அதற்கு பொருள். அது மாதிரி புராணத்தை இங்க கிடப்பு என்ற சொல்லால் சொல்றாங்க. பால் கொடுத்த கிடப்பு, பால் கொடுத்த அந்த புராண கதையை அறிவார் யார் தெரிந்து கொள்கிறாரோ அவர். ஆகவே புராணங்களை எல்லாம் படிக்கணும், படித்தவர் தான் எனக்கு தலைவர் என்று ஒவ்வொரு பாட்டில் சொல்லி இந்த புராணத்தின் பெயரை அறிவிப்பதற்காக திருவார்த்தை என்று தலைப்பு கொடுத்தார். நாதம் குடையதோர் நற்கமல போதினில் நன்னிய நன்முதலார் போதி பணித்தலர் தூவி ஏத்த ஒளிவளர் சோதி எம் ஈசன் மண்ணும் போதலர் சோலை பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கெடுத்து அருள் செய்ய பெருமை
அறிபவர் அறியவல்லார் பிரான் நாவாரே. நாதம் உடையதோர் நற்கமலப்போது, நற்கமலப்போது நல்ல தாமரையாகிய கமலப்போது என்ன தாமரை, அந்த தாமரை பூ மேல ஒலி வருது. நாதம் உடையது, ஒலி கேட்டுக் கொண்டிருக்கிற தாமரை. தாமரைக்கா ஒலிக்குமா? தாமரை ஒலிக்குதுன்னு சொல்றாரே. அப்படின்னா நாம யோசனை பண்ணி பார்த்தா தாமரை பூட்டு கிட்ட போனா அதுல வண்டு மிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வண்டு என்று ஒரு ஒலி உண்டாது. அது ஒரு மந்திரம். ராம் ரீம் என்றது போலெல்லாம் அதெல்லாம் பீஜங்கள் என்று. அந்த வண்டினுடைய ஒலியை ரீம், அதான் ரீங்காரம். வண்டு ரீங்காரம் ரீம்னு அது ஒலிக்கிறதுனால்தான் அதுக்கு ரீங்காரம் என்ற ஒரு பெயரை நாம் சொல்லி. ஆகவே தாமரையில் வண்டு மிப்பதினாலே ரீம் என்ற ஒலியை உண்டாக்கக்கூடியதான தாமரை பூவிலே அந்த தாமரை பூவை ஒத்த முகத்தை உடையராகிய நன்னுதலா நல்ல பெண்கள். இந்த இடத்துல முன்னைய உரையாசிரியர்கள் செய்த உரையும் நான் கூறுகிற உரையும் வித்தியாசம் சொல்றேன். முன்னிருந்தவர்கள் என்ன பண்ணார்? நற்கமல போதினில் நல்ல தாமரை பூவிலே எழுந்தருளிய நன்னிய எழுந்தருளிய, தாமரை பூவில் எழுந்தருளிய நன்னுதலா. தாமரை பூவில் இருக்கும்படியான பெண்கள்னா 2 பேர், ஒருத்தி சரஸ்வதி, ஒருத்தி லட்சுமி. ஆகவே தாமரை பூவில் இருக்கிற சரஸ்வதி லட்சுமி ஆகிய 2 பேரும் ஓதி பணிந்து அலர் தூவியேத்த அவர்கள் மந்திரங்களை சொல்லி பூவை தூவி கடவுளை வழிபட்டார். சரஸ்வதியும் லட்சுமியும் வணங்கினார்கள். அவர்களுக்கு ஒளி வளரு சோதி, அவர்களுக்கு ஜோதிமயமாக காட்சி கொடுத்தார். சரஸ்வதிக்கும் லட்சுமிக்கும் அவர் வழிபட்டதற்காக அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்ற ஒரு புராண வரலாற்றை உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். சரஸ்வதி எங்கே வழிபட்டார், லட்சுமி எங்கே வழிபட்டார் என்றால் அதுக்கும் விளக்கம் சொல்றார். சரஸ்வதி திருக்கண்டியூரில் வழிபட்டார். கண்டியூர்ல பிரம்மாவுடைய தலையை கிள்ளுனதுனால தன்னுடைய கணவனுக்கு பெருமை போய்விட்டது என்று சொல்லி வருந்தி அவள் இறைவனை வழிபட்டார். அப்போ இறைவன், நீ வருந்தாது, இந்த 4 முகமே 4 வேதம் ஓதவருக்கு போதுமானது என்று சொல்லி அவளுக்கு சமாதானம் பண்ணி அனுப்பி வைத்தார். அதுபோல மகாலட்சுமி திருவாரூரிலே வந்து வழிபட்டார். அங்கே வழிபட்ட வரலாறு திருவாரூர் புராணத்தில் இருக்கிறது என்று காட்டியிருக்கிறார்கள். நான் என்ன நினைச்சேன், இந்த சரஸ்வதி 2 பேர்களும் வழிபட்டு அவர்களுக்கெல்லாம் ஜோதியாக விளங்கினார் என்ற புராண கதையை வைத்துக் கொண்டாலும் வைத்துக் கொள்ளலாம், அதிலேயும் ஒண்ணு தவறில்லை. ஆனா நாதங்குடையோர் நற்கமல போதில் வண்டு ரீங்காரம் செய்யும்படியான தாமரை பூவை போல முகத்தை உடைய நன்னியன்னா அதன் அழகை பெற்ற தாமரை பூவை போன்ற அழகுடைய நன்னுதலார் பெண்கள், பல பெண்கள் கோயிலுக்கு வந்து வழிபடுறாங்க. அந்த திருப்பெருந்துறையே இது வர்ணனை. திருப்பெருந்துறையில கோயில்ல வழிபட போனவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் வழிபட்டிருக்கிறார்கள் என்று மாணிக்கவாசகர் சொல்றார். அந்த காலத்துல ஞான சம்பந்தர் சொல்வார், இந்த பாடக நல்லடி பாவையோடும் நாடகம் ஆடு நல்லாருடைய நம்பெருமான் இது என்கொள் செய்தார். ஆடக மாடத்து அப்படின்னு வருகிற ஒரு தேவாரத்துல ஆணும் பெண்ணும் அறிவை ஆடவரும் சேர்ந்து கோயில்ல வழிபாடு பண்ணுகிறார்கள் என்பதை ஞான சம்பந்தர் சொல்றார். ஆனால் நம்முடைய கோயில்கள்ல ஆண்களும் வரலாம், பெண்களும் வழிபடலாம். இப்ப முஸ்லீம்களுடைய கோயிலா இருந்தா ஆண்கள் தான் போகணும், பெண்கள் போக முடியாது. அது மாதிரி இல்ல, சமணருடைய இடத்திலும் அங்க என்ன பண்றார்கள், சமணர்கள் ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற இடமாக வழிபாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனா இந்த கோயில்ல 2 பேருமே வழிபடலாம் என்ற ஒரு கருத்தை அறிந்து அக்கால முறையில் பெண்களும் வழிபட்டார்கள் என்ற கருத்தை சொல்லி இருப்பாரோ. இந்த புராண கதை வச்சுக்காம அந்த ஊர் இயல்பை சாதாரண இலக்கணத்தை சொல்லுவதாக வைத்துக் கொண்டால், இப்படி அழகான நல்ல நெற்றிய உடையராகிய பெண்டில் ஓதி பணிந்தலர் துதியேத்த ஒளிவளர் சோதி, அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கின்றவனாகிய பரமேஸ்வரன் யங்கீசன் மண்ணும் போதலர் சோலை பெருந்துரையம் புண்ணியன், அவன் திருப்பெருந்துறையில இருக்கிற புண்ணியன். அது திருப்பெருந்துறை கோயில்ல பெண்டிரும் சென்று வழிபட்டார் என்ற கருத்தும் கொள்ளலாம். அல்லது அவர்கள் சொல்வது போல சரஸ்வதி லட்சுமி வழிபட்டார்னா இந்த ஊர்ல இல்ல, அது வேற ஊர்ல நடந்ததாக போய் மண்ணிடை வந்து தோன்றி அந்த பெருமான் குருநாதராக பூலோகத்தில் இறங்கி வந்தார். வேதம் கெடுத்து என்னுடைய வேதத்தை நீக்கினார். வேதம் என்றால் வேதிக்கின்ற பாசம், என்னை வேறுபடுத்தி இறைவனிடத்திலிருந்து தனியா பிரிச்சு வச்சிருக்கிறது ஆணவம் கண்மம் மாயை. இந்த 3 விதமான வேதிக்கின்ற பொருளாகிய பாசம், வேதம் என்றால்
பேதமை தனிப்படுத்துகின்ற வேறுபடுத்தி போகின்ற அந்த பாசங்களை நீக்கி அருள் செய் பெருமை எனக்கு திருவருள் செய்த அந்த கதையை யார் அறிவாரோ அவர் எம்பிரானார். இதில் தன்னுடைய கதையை சொன்னார். பூவலர் கொன்றை மாலை மார்பன் போரு இருவன்புலி கொன்ற வீரன் மாது நல்லாள் உமை மங்கை வங்கன் வன்பொழில் சூழன் பெருந்துரை போன். பூவலர் கொன்றை மாலை மார்பன். பூ என்பது அழகு. இங்க மலர் என்ற பொருள் அல்ல, பொதுவா பொலிவுடையதான அலர் விரிந்த கொன்றை பூவாலாகிய மாலை மாலையை உடைய மார்பத்தை உடைய சிவபெருமான். கொன்ற பூவை மார்ல போட்டிருக்கிற பெருமான். போர் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற கை நகத்தை உடைய கால் நகங்களை உடைய வன்புலி கொடிய புலியையும் கொன்ற வீரன் புலியை கிழித்து அதன் தோலை இடுப்பில் கட்டி கொண்டவனாகிய சிவபெருமான். புலியை கொன்று அதன் தோலை இடுப்பில் கட்டிக்கிட்டான். அது ஒரு புராண வரலாறு. மாது நல்லாளுமை மங்கை வங்கன். உமாதேவியை ஒரு பக்கத்திலே வைத்துக் கொண்டிருப்பவனாகிய அந்த சிவபெருமான். வன்பொழில் சூழ் தென்பெருந்துரைக்கோன். சோலை சூழ்ந்திருக்கின்ற திருப்பெருந்தருளை உள்ள பெருமான். ஏதில் பெரும்புகழ் எங்கள் ஈசன். குற்றமில்லாத பெரிய புகழையுடைய எங்களுக்கு தலைவனாக இருப்பவன். அதுவரை இறைவனை பற்றிய செய்தியை சொல்லிட்டு அப்புறம் தான் ஒரு கதை சொல்ல போற புராண கதை பின்னே வருகிறது. இருங்கடல் வானற்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் உணரும் உருவறிவார் எம்பிரான் ஆவாரே. இருக்கடல் வானற்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் புணரும் உருவறிவார் எம்பிரானாவாரே. இதில் வந்திருக்கிற கதை என்ன என்பதை உறுதி செய்யும். இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த கதை கடல் வானற்கு என்று வைத்தால் கடற்கரை ஓரமாக வாழ்கின்றவராகிய செம்படவர் என்று வந்துவிடும். அவருடைய பெண் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டார். அது வலவீசன கதையில சொல்லியாச்சு. முன்ன ஒரு பாட்டுல 2 பாட்டு முன்னையே வலைவீசினார் என்ற கதை வந்தாச்சு. திரும்ப அந்த கதையை இந்த வரிக்கு வராது. அப்போ இது வேற ஒரு கதையாக இருக்கணும். இன்னொன்று, இருக்கடல் வானற்கு தீயில் தோன்றும். திருவிளையாடு புராணத்தை போய் படிச்சோமான வலைவீசன படலத்துல அந்த செம்படவன் குழந்தை இல்லாம வருந்துகின்ற போது அவன் கடற்கரை ஓரமா போகும்போது மரத்தடியில குழந்தை கிடந்தது எடுத்து வளர்த்தானா இருக்கே தவிர ஒரு யாகம் செய்து அந்த யாகத்தில் இருந்து இந்த பெண் குழந்தை பிறந்ததுன்னு கதை இல்லை. அப்போ இது வலவீசன கதையாக இருக்க முடியாது. அப்போ யாகம் செய்து யாகத்திலே தோன்றினவள் என்ற கதை எங்கே வருதுன்னு பார்த்தா, மலையத்துவச பாண்டியன் தனக்கு குழந்தையே இல்லை என்று யாகம் செய்ய அந்த யாகக்குடியிலிருந்து தடாதி பிராட்டியா அதாவது மீனாட்சி அம்மை குழந்தையா பிறந்தார். திருவிழா. அப்ப தீயில் தோன்றும் ஓவியமங்கை என்பது அந்த மலையத்துவ பாண்டியன் புத்திரகாமேற்றி யாகம் செய்ய அந்த யாகத்தில் இருந்து தோன்றிய அழகான பெண் என்பது தடாதி பிராட்டி ஆகிய மீனாட்சியை தான் குறிக்கும். அப்ப மீனாட்சி அம்மையாருடைய திருமண கதை இதுல வருது. அப்ப இந்த பின்பகுதிக்கு நாம் சொல்றோமே, அப்ப கடல்வாணன் இருந்தே. கடல்வாணன் என்பது பாண்டியனுக்கு ஆத்மா. அப்புறம் அடுத்த ஆய்வு, கடல்வாணன் என்பது கடற்கரை ஓரத்தில் இருக்கிற செம்படவர்களா பாண்டியர்களா? இந்த இடத்துல நாம் கடல்வாணன் என்பதற்கு பாண்டியருடைய மிக பழமையான நிலையிலே அவர்கள் கடற்கரை ஓரத்தில் தான் வாழ்ந்தார்கள். கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்து அந்த கடல்ல இருக்கிற மீனை பிடித்தே அவர்கள் ஜீவனம் நடத்தியிருக்கிறார்கள். அதனால்தான் பாண்டியர்கள் தன் கொடியிலே மீனை எழுதி வைத்தார்கள். அவர்கள் கடல்வாணன் என்பதற்கு ஒரு சான்று அவர் கொடியில் இருக்கிற சின்னம். 2வது, பாண்டியர்கள் அணிந்து கொண்டிருக்கிற ஆபரணத்திலேயே நவரத்தனத்தில் முத்து ஒன்றுதான் சிறப்பு. முத்துத்தான் அரசியா வர்றவ அணிஞ்சுக்கணும், முத்தை தவிர வேற ஒன்று அணியக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அதனால்தான் பாண்டிய மன்னன் தன் மனைவி கால் சிலம்புக்கு முத்துக்களை பரல் போட்டிருந்தார். ஆனால் கண்ணகி என்ற ஒரு வியாபாரி குடும்பத்திலே பிறந்த பெண் தன்னுடைய கால் சிலம்பில் நவரத்தனங்களையும் போட்டிருந்தார், சிலம்புக்குள் பரல். இந்த 9 கல்லையும் போட்டுக் கொள்வதற்கு அரசனுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா தன்னுடைய பரம்பரையை காப்பாற்றணும். முத்து குளித்து முத்தெடுக்கின்ற
தன்னுடைய பரம்பரையினர் முத்துத்தான் அணிய வேண்டும் என்ற முறையினாலே முத்து பாட்டை பாடுகிற ஔவையார் பாண்டி நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு யானை உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு பாடினாரே தவிர பாண்டி நாடு நவரத்னம் உடைத்துன்னு பாடல. ஆகவே கடலோடு சம்பந்தமுடையதாக நிறைய செய்திகள் பாண்டிய இடத்துல கிடைக்குது. கொடி மீனக்கொடி, அவர் அணிகிறது முழுக்க கடல்ல கிடைக்கிற முத்து. அதனால கடற்கரை ஓரத்தில் தான் அவர்கள் வாழ்ந்திருந்து பிறகு உள்நாட்டுக்குள் ராஜாவாக அவர்கள் ஆட்சி செய்திருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. அதனாலே அந்த கருத்தினால் பாண்டியரை கடல்வாணன் என்று இவர் சொல்லி இருக்க வேண்டும். அப்பனா இந்த கடல்வாணன் என்பது செம்படவரை குறிக்காமல் பாண்டியரை குறிக்கும் என்பதற்கு பல சான்றுகள் சொல்லி நிறுவிட்டேன். ஏன்னா தீயில் தோன்றுங்கிற புராண கதைக்காக தடாதய பிராட்டியார் தீயில் தோன்றினார் என்றுதான் திருவிளையார் புராண கதை வருது. பலவேசன படத்துல வல்ல இத செம்படவரனை வச்சா முன் சொன்ன கதையே திரும்ப வரும். 2 தடவை ஒரு கதை வரக்கூடாது, திருப்பி வரக்கூடாது. இந்த காரணங்களை எல்லாம் யோசனை பண்ணித்தான் இதில் வருகிற கதை. தடாதகை பிராட்டியார் திருமணம், அவதாரமும் திருமணமும் ஆகிய 2 கதைகள் இதில் அடங்கியிருக்கு. தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் உணரும், அங்க ஒரு சங்கடம். ஓவிய மங்கை தோல் அப்படிதான் இருக்கணும். மங்கையர் என்று சொல்லிவிட்டா பன்மையாய் போச்சு. எப்பவும் இறைவனிடத்தில் இருக்கிற உமாதேவியை நம்முடைய தேவாரங்கள்ல ஒருமையா சொல்லுவாரே தவிர பன்மையா சொல்ல மாட்டார். இறைவியை சொல்லுகிற போது ஒருமையாத்தான் தேவாரத்தில் உமாதேவியை குறிக்கிற சொல் வரும். வேயிரு தோழி, வேயிரு தோழியர் என்று வராது. மட்டுவார் குழலி என்று வருமைதான் குழலியர் என்று வராது. இந்த சோமேஸ்வரன் கோயில் கும்பகோணத்துல இருக்க அதுல ஒரு சொல்ல பிடிச்சிட்டு அவங்க அந்த இந்த சோமேஸ்வரன் கோயில் தான் காரணம்னு சொல்றதுக்கு பேசுறாங்க. தேனார் மொழியார் வந்திங்காடும் அப்படின்னு வந்திருக்கு. தேனார் மொழியார் என்று சொல்வது இந்த ஊர் ஸ்தலத்து அம்பாளுடைய பெயர். ஆனால் தேனார் மொழி என்று இருந்தா அந்த அம்பாளை பெயர் என்ன பாடிட்டாரு? தேனார் மொழியார் என்று பன்மையிலே தேவாரத்தில் வந்ததால் அது சுவாமி பெயர் அல்ல. அப்ப அவங்க காரணம் அடிபட்டு போகும். அதுக்காகத்தான் இந்த கதையை சேர்த்து சொல்றேன். இப்போ இவர் தேனார் ஓவிய மங்கையர் என்று சொன்னதுனால ஏதோ எழுத்து பிழை அந்த பாட்டுக்குள்ளி இருக்கு. தேனார் மொழியாள் தோல் உணரும், தேனார் மொழியாள் என்று இருந்திருக்கணும். அப்படி இருந்தா புராண கதைக்கு சரியா வரும். அல்லது இறைவன் பல பெண்களை மணந்தான்னு கலவு. மங்கையர் என்று சொல்லிவிட்டோம்னா பல பெண்கள் என்று ஆகும். இப்படி பல பெண்களை மணந்ததாக கதை கிடையாது. ஆகவே இது பாடவேதத்துக்கு இந்த எழுத்து ஏதோ ஒன்று உட்பட்டு இருக்க வேண்டும் என்று தெரியும். உருவறிவார் இந்த கதையினுடைய உருவத்தை பெற்றிருக்கின்ற புராணத்தை அறிகிறவர் எம்பிரான் ஆவார்கள். தூவெள்ளை நீரணி எம்பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பலம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரையாடி என்று காதல் பெருக கருணை காட்டி தன்கடல் காட்டி கசிந்துருக கேதங்கெடு தன்னை ஆண்டருளும் கிடப்பரிவாரம் பிரானாவாரே. தூவெள்ளை நீரணி எம்பெருமான் மிக தூய்மையான வெள்ளை நிறமுடைய திருநீரை பூசுகிற பெருமான். சோதி ஒளிமயமானவன். மகேந்திரநாதன் மகேந்திரத்தில் ஆகமங்களை வெளிப்படுத்திய தலைவன் வந்து அந்த மலையிலிருந்து கீழே இறங்கிவன். தேவர் தொழும் பழம் வைத்த ஈசன் தேவர்களாலும் வணங்கப்படுகின்ற திருவடியை என் தலைமையில் வைத்த கடவுள். தேவர் தொழும் பழம் தேவர்களால் வணங்கப்படுகின்ற திருவடியை வைத்த என் தலைமையில் வைத்தவனாகிய இறைவன். தென்னன் பெருந்துரையாடி, தென்னன் பாண்டி நாட்டுக்காரன், பெருந்துரையாடி திருப்பெருந்துறையிலே இருப்பவன். ஆளின்னா ஊர்க்காரன். மலையாளத்துல வாழ்கிறவரை மலையாளியும், தமிழ்காரன தமிழாளின்னு சொல்லணும் இல்லையா? அது ஏன் சொல்றோமா? பெரிய புராணத்துல ஒரு இடத்துல சொல்றாரு. பெரிய புராணத்துல திருநாவுக்கரசர் தமிழாளிங்கிறார். எங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் விட்டுட்டார். இப்போ மலையாளத்துக்குள்ளேயே போய் ஒருத்தரை பார்த்து மலையாளின்னு சொன்னா பொருளற்றது. ஏன்னா எல்லாருமே மலையாளி. அங்க ஊருக்காரன் நம்ம ஊருக்கு வந்தாதான் அவனை மலையாளின்னு சொல்லலாம். இப்ப தமிழ்நாட்டுல இருந்த இந்த திருநாவுக்கரசர் கைலைக்கு போயிட்டார். கைலையை பார்க்கத்தான் அந்த இடத்துல தமிழாளி என்ற சொல்லை வைக்கிறார். வேற்று நாட்டுக்கு போகும்போது நம்முடைய பெயரை சொல்லி அந்த ஊர்க்காரன் என்று சொல்லணும். இப்ப இறைவனை என்ன சொல்றார்? பெருந்துரையாளி திருப்பெருந்துறையில் இருப்பவன். அன்று முன்னொரு நாள்
காதல் பெருக கருணை காட்டி அன்பொழுக தன் கருணையை வெளிப்படுத்தி தன் கடல் காட்டி தன் திருவடியம் எனக்கு தரிசித்து கசிந்துருக என் உள்ளம் உருகும்படியாக கேதம் கெடுத்து என் துன்பத்தை எல்லாம் கேதம் துன்பம் என் துன்பங்களை எல்லாம் நீக்கி என்னை ஆண்டருளும் கிடப்பு என்னை ஆண்டருடைய வரலாறு கிடப்பு என்பது வரலாறு என்னை ஆண்ட வரலாற்றை யார் அறிவாரோ அவர் எம்பிரான் ஆவார் அங்கணன் எங்கள் அன்பர் பெருமான் அடியார்க்கு அமுதன் அங்கணன் கருணையாளன் கண் என்பது கருணையை காட்டுகின்ற கணன் கண்ணன் அதாவது தாட்சண்யம் என்ற பொருள் சொல்லுகிறோமே அதுதான் கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டம் உடையவன் அங்கணன் அழகிய கண்ணோட்டம் உடையான் எங்கள் அமரர் பெருமான் தேவர்களுக்கு தலைவன் அடியார்க்கு அமுதன் அடியார்களுக்கு அமுதம் போல இன்பத்தை தருபவன் அவனே வந்த எங்கள் பிரான் பூலோகத்துக்கு வந்த பெருமான் இரும் பாசம் ஈர பெரிய கட்டளிய இகவரம் ஆயதோர் இன்பமைந்த இகம் இன்பம் பரம் இன்பம் இகமாகவும் பரவாக இருக்கிற இன்பம் எய்த இன்பத்தை பெற இவ்வுலகத்தில் வாழ்கின்ற போது இக இன்பத்தையும் தருகிறான் இதனின்று நீங்கி மேலே போன போது பர இன்பத்தையும் கொடுக்கின்றான் சங்கங்கவர் வன்சாத்தினோடும் சதுரன் பெருந்துரையாளி பெருந்துரையாடி அப்பேற்பட்ட பெருமான் பெருந்துரையாளியாகி அவன் சதுரன் சாமர்த்தியமுடையவன் ஒரு சமயம் மதுரைக்கு வந்தான் மதுரைக்கு வந்து வளையல் வியாபாரியாக தெருவெல்லாம் சுற்றினான் மதுரைக்கு வியாபாரியாக வளையல் விற்கிறவன் வளையலை பெண்களுக்கு கொடுப்பானே தவிர பெண்களுக்கு அந்த வளையலை கவர மாட்டான் இது ஒரு ஆச்சரியமான வியாபாரம் இந்த வியாபாரம் வளையல் விற்கிறவன் வந்து வளையலை மற்றவர்கள் கொடுப்பான் அவருக்கு பழைய வளையல் நான் வளைக்க வாங்கிக்கிறேன்னு சொல்றவன் கிடையாது இந்த காலத்துல பழைய பித்தளை பாத்திரத்தை வாங்கிட்டு புது பாத்திரம் கொடுப்பான் ஆனா வளையல் வியாபாரி வளையலை விற்பான் அந்த வளையலை வாங்குறது இல்லை அந்த காலத்துல மண்ணு வளையல் தான் அதனால வியாபாரி தெருவுல போகும்போது இந்த தோல்ல மண் வளைய போடுறவன் என்ன பண்ணி விட்டானாம் சங்கம் கவர்ந்து சங்கரித்த வளையல்களை தான் கவர்ந்து கொண்டான் அதாவது அத்தனை பெண்களையும் உள்ளம் எகிழ வைத்து பக்தி பரவசத்துக்கு உள்ளவர்களாக ஆக்கி அவர்களை சுற்றி வளைத்திருந்த பாசங்களை நீக்கினான் சங்கம் கவர்ந்தான்னா வளை அகழ்வித்தான் வளைன்னா அவனை சுற்றி வளைத்திருந்த பாசங்களை நீக்கினான்னு அர்த்தம் அது தத்துவ கிருத்து சங்கம் கவர்ந்து வன் சாத்தினோடும் சாத்து என்றால் வணிகர் கூட்டம் வணிகர் கூட்டத்துக்கு பெயர் சாத்து அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான் அவன் பெயர் சாத்தன் மரியாதைக்காக ஆர்வம் கேட்டு சாத்தனா என்றெல்லாம் சொல்வார் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரையாளி அன்று மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த பெண்கள் நிறைந்திருக்கிற மதுரைக்கு போய் வளையல் விற்ற வகை அறிவார் அந்த கதையை அறிந்தவர் வளையல் விற்ற கதையை அறிந்தவர் எம்பிரான் ஆவாரே எமக்கு தலைவராவார் கடைசியில ஒரு விஷயம் சொல்ல போறேன் இந்த 10 பாட்டிலும் ஒரு வரலாற்றை தெரிஞ்சா எனக்கு தலைவர்னு சொன்னாரு இந்த வரலாற்றை தான் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்களே எல்லாருமே மாணிக்கவாசகருக்கு தலைவர் தானா இல்ல இந்த கதை அறிவார் என்றால் கதையினுடைய தத்துவ நுட்பத்தை யார் அறிகிறாரோ அவர் எம்பெருமான் அர்த்தம் அதான் கடைசியில அந்த சங்க கதை வளையல் விற்ற கதையை கொண்டு வச்சார் வளையலை கவர்ந்தார் என்பது சாதாரண கதை ஆனா வளையலை கவர்தல் என்பது அவர்களிடத்தில் இருக்கின்ற கட்டுக்கள் பாச பந்தங்களை நீக்கி அவர்களை உயர்வாக்கினார் என்று சொல்கிற தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தத்துவத்தை அறிவார்தான் எம்பிரானாவா என்பதாக இந்த 10 பாட்டிலும் கதையோடு அந்த கதையினுடைய தத்துவத்தையும் அறிந்தவரே எம்பிரானாவா என்பதாக சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறேன்.